குட் ஈவினிங். வாய்ஸ் கேட்குதுங்களா? ஆடிபிளாக இருக்கா? ஓப் ஐம் ஆடிபிள். எஸ். ஹலோ. ஓகே, கேக்குது சார். ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ். இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரை படிக்கிறதுக்கு என்னென்ன பேசிக்ஸ் நமக்கு தேவையோ அந்த பேசிக்ஸ் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபுல்லாக பார்த்துட போகிறோம். ரைட்டா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நம்ம படிக்கிறதுக்கு உண்டான என்னென்ன பேசிக்ஸ் இருக்கோ அது எல்லா பேசிக்ஸும் நம்ம கிளியர் கட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ரைட். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறேன். அந்த கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நான் கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. சரியா? ரைட். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு முதல்ல என்னெல்லாம் தேவை? ஸோ வாட் ஆர் தி பேசிக் திங்ஸ் தட் யூ ஷுட் ரெக்வயர் தட் யூ ஷுட் நோ பிஃபோர் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம அட்வான்ஸ் ப்ராசஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஹீட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டாக? அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதோட பேசிக்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு யூ கேன் சே general topics under heat transfer. ப்ராக்கெட்டில் நான் ஹெச்டி எங்கன்னா ஹெச்டின்னு எழுதணும், அங்கெல்லாம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹெச்இன்னு எழுதுனா ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஓகேங்களா? ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, என்னெல்லாம் நமக்கு தெரியணும் இது கீழே சொல்லுங்கள். ஸோ இது வந்துட்டு நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு டிஸ்கஷன் செஷனாக நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 1-on-1 மட்டும் டீச் பண்ணாமல் நான் பேசும்போது நீங்கள் அதுக்கான ரிப்ளை பண்ணலாம். அப்போ தான் வந்து இது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும். இது நீங்கள் ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்டர்வியூக்கு திடீர்னு பேச சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸாக எடுத்துக்கலாம். சரி, ரைட். இப்போது மைக் ஓப்பன் பண்ணுங்கள், பேசுங்க. இப்போ ஜென்ரல் டாபிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும்? இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் தெரியணும்? இப்போ சிம்பிளாக என்ன தேவைன்னா, இப்போ பம்பு படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை? ஃப்ளோ அப்படிங்கிறது என்னன்னு தேவை. வாட்டர் அப்படிங்கிறது எப்படி, ஏன்னா வாட்டர் பம்பு தான் நம்ம படிப்போம். வாட்டர்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி வந்துட்டு வெலாசிட்டினா என்ன தெரியணும், ஃப்ளோ ரேட்னா என்னன்னு தெரியணும். ஏன்னா ஃப்ளோ ஆகுது, ஃப்ளோ ரேட்னா என்னன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அதோடைய டாபிக்ஸ் கூடிய விஷயம். இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நமக்கு என்ன தெரியணும், என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சூப்பர். ஸோ நான் வந்துட்டு ஜென்ரலாக எழுதுகிறேன், அப்புறம் வரிசைப்படுத்திக்கலாம். ஸோ மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ரைட்டு. அடுத்து வேறு என்ன தேவை? மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தேவை. ஸ்ரீயா சொல்லிட்டாங்க. ஹாட் ஃப்ளூயிட், கோல்ட் ஃப்ளூயிட். ஹாட் ஃப்ளூயிட்னா என்ன, கோல்ட் ஃப்ளூயிட்னா என்ன? ஹாட் ஃப்ளூயிட்னா என்ன, கோல்ட் ஃப்ளூயிட்னா என்ன? இது வேணும். வேறு என்ன தேவை? வேறு என்ன தேவை நமக்கு? பேசிக்லேருந்து வாங்களேன். பேசிக்லேருந்து ஜென்ரலாக பேசிக்லேருந்து வேறு என்ன தேவை நமக்கு? டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுங்கிறது தேவை. வேறு என்ன? வேறு எதை பற்றிலாம் நமக்கு தெரியணும்? ஹீட் எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். எதுலேருந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தெரியணும். எதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தெரியும். இதுதான் அதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, வேஸ். இப்போ இதோட இது பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா எதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, வை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது தான் இது. வேறு என்னெல்லாம் தெரியணும் நமக்கு? தெரியும். என்னெல்லாம் தெரியணும் நமக்கு? யோசிங்க. லாஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த லாஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நான் மோட்ஸ் கீழே கொண்டு வந்துட்டேன். மோட்ஸ் அண்ட் லாஸ். இதுக்கு ஏதாவது விதிகள் இருக்கா? அதாவது எப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதுக்கு ஏதாவது விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? அதான் லாஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். வேறு என்னெல்லாம் இருக்கும்?
நமக்கு இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு பம்ப் கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம எப்படி டீச் பண்ணுவோன்னு. இப்போ ஜென்ரலாக நீங்கள் பேசுங்க, நம்ம இதுக்கான விஷயத்த நம்ம எக்ஸாக்டாக நம்ம சொல்லலாம் சரிங்களா. இப்போ ஜென்ரலாக நீங்களும் கொஞ்ச நேரம் நான் பேச வச்சுட்டு அப்புறம் இது என்ன எக்ஸாக்ட்டுங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் இப்போ பேச வைக்கிறேன் சரிங்களா. சரி, வேறு என்னெல்லாம் இருக்கும்? சரி, இப்போது நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறேன். அந்த ஈக்குவேஷனில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. நீங்கள் சொன்ன இந்த லாஸ் தான் எழுத போகிறேன். இது கண்டக்ஷனுக்குரிய ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஃபோரியர்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் இல்லை ஃபோரியர்ஸ் லா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் பின்னாடி தெளிவாக சொல்கிறேன், பட் இனிஷியலாக இது எல்லாமே. அடுத்தது இது கன்வெக்ஷனுக்கு. ரேடியேஷனுக்கு சிக்மா வச்சு வரும், எமிசிவிட்டி வச்சு வரும். நம்ம அது இதில் பார்க்க போகிறது இல்லை அப்படிங்கிறனால நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. சரி, ரைட். இப்போ இதை வச்சு சொல்லுங்கள் நமக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னு. இப்போ இதுதான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருடைய ஃபார்முலா சரிங்களா. இதுதான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருடைய ஃபார்முலா. இனிஷியலாக பார்க்குறவங்க என்னடா ஏதோ எழுதி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கடைசியில் ஒரு கிளியர் பிக்சர் வரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக பாருங்கள். சரி, ரைட். இப்போது இதுதான் ஃபார்முலா வச்சுக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி சொல்லுங்கள் நமக்கு என்னெல்லாம் தெரியணும், ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னெல்லாம் தெரியணும் நமக்கு, இதை பேஸ் பண்ணி சொல்லுங்கள். என்னப்பா சதத்தையே காணோம். ஸோ முதல்ல பேசிக்காக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹீட்டுனா நமக்கு என்னென்னு தெரியணும். இதுதான் இருக்கிறதுலே பேசிக், இதுதான் இருக்கிறதுலே அடிப்படை. ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு என்ன தெரியணும்னா ஹீட்னா என்னென்னு தெரியணும் ரைட்டா. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர், இதுதான் நம்ம பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன, ஒரு ஹீட்டுனா என்ன, ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம், அது எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறதுக்குரிய அந்த விஷயந்தான் இது. அது எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறக்குரிய விஷயந்தான் இது. இந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்களே, நம்ம இப்போ நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களே, அது எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற விஷயம் தான். என்ன மாதிரி மோட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது எல்லாமே எதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லை எதனால் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இது எதனால் ஹீட்டு வந்து ஒரு இடத்துல இன்னொரு கடத்தப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஹீட்டுனா என்னென்னு முதல்ல நமக்கு தெரியணும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னு தெரியணும். அதுக்கு கீழே இதெல்லாம் வரும். மூணாவது வேறு நமக்கு என்ன தெரியணும், இதிலே பாருங்கள், கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்னன்னு தெரியணும் நமக்கு. அதோட சிம்பிள் கே. நாலாவது நமக்கு என்ன தெரியும், இந்த டாப்பிக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது எப்பயுமே. ஸ்பெசிஃபிக் ஹீட்டு இல்லைனா இன்னொரு ஃபார்முலா இருக்குது நமக்கு, Q = mCp ΔT. இதுவுமே நமக்குரிய ஃபார்முலா தான். எம் எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போலாம் மேலே ஒரு புள்ளி வைக்கணும், அப்போ தான் அது மாஸ் ஃப்ளோ ரேட்டுன்னு அர்த்தம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட்டு நம்ம இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை இங்கேயே கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் தேவையில்லை. அடுத்தது ஏரியா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ சிபி நான் சொன்னேன், ஹெச்டின்னு போடுறது எல்லாமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏ. அடுத்தது ஹெச் அப்படிங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். செவன்த், என்னடா பெருசாக புதுசாக இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் சரியா. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். அடுத்தது வேறு ஏதாவது விட்டுட்டோமா? எஸ், மாஸ் ஃப்ளோ ரேட். இதெல்லாம் தான் சரிங்களா. ஸோ
நமக்கு ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும். அப்போ தான் இந்த ஃபார்முலாக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா தான் இது எல்லாமே, சரிங்களா? அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலாவில் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியணும். ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் என்னங்கிறத அடிப்படை, இதுதான் பேசிக், சரிங்களா? ஜென்ரல் டாபிக்ஸ்ன்னு சொல்கிறத விட பேசிக்னு நம்ம எழுதிக்கலாம். பேசிக் டாபிக்ஸ் அண்டர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த அடிப்படை, இந்த பேசிக்கை நம்ம என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரியும், சரியா? இப்போது புதுசாக வந்தவங்க, ஏன்னா நான் ஏன் இவ்வளோ தூரம் விளக்கி சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு ஒரு சில பசங்களாம் அட்டன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேர்ட் இயரில் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வரும். ஸோ அவங்களுக்காக நான் இன்னும் கொஞ்சம், எப்பவுமே நான் கேர்ஃபுல்லாக தான் சொல்லுவேன், பொறுமையாக தான் சொல்லுவேன், பட் அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் பொறுமையாக சேர்த்து சொல்கிறேன், அவ்வளோதான், சரிங்களா? ரைட். ஸோ நம்மளுடைய கிளாஸ் எப்பயுமே வந்துட்டு எல்லா தரப்பினரும், அதாவது படிச்சுட்டு இருக்கிறவங்க, இதுக்கப்புறம் படிக்க போகிறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வேலையில் இருக்கிறவங்க, படித்து முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் ஆனவங்க, 20 வருஷம் உங்களுக்கு கிளாஸில் வந்தவங்களுக்கு தெரியும். 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நபர் அட்டன் பண்ணாங்க, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அட்டன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா தரப்பினரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் சரி. இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் அப்படின்னா, இப்போது இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சருங்கிற விஷயத்தை தான் நம்ம படிக்கிறோம், சரிங்களா? இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிற ஹீட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது, ஒரு இடத்துல இருக்கிற ஹீட்டு இன்னொரு இடத்துக்கு அது மூவ் ஆகிறது. அது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற ஃபார்முலா தான் இது. அந்த ஃபார்முலாவையும் அந்த அடிப்படையும் பேஸ் பண்ணி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால், அதாவது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் நம்ம இந்த ஹீட்டை எப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் எழுதி போட்டிருக்கேன். இது என்னென்னங்கிறது இப்போ நான் சொல்லித்தரேன். இன்னும் நான் இது என்னென்னங்கிறது சொல்லலை. இதெல்லாம் தெரிஞ்சால் ஒரு ஹீட்டு எப்படி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அது எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சால், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால், அதை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த டாபிக் போகலாமா? ரைட். இப்போ என்னென்னா, இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? இப்போது ஓகே, நாளைக்கு கிளாஸ்லேருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு இரும்பு ஸ்கேலு இல்லை இரும்பு கரண்டி, அதாவது கரண்டி, வீட்டில் இருக்க கரண்டி, மெட்டல், இதை எடுத்து கையில் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு தோசை திருப்பி, கரெக்டாக கட்டையில் இருக்கும், அதை எடுத்து கையில் வச்சுக்கணும். ஒரு லைட்டர், சிகரெட் லைட்டரோ, இல்லை வந்துட்டு சிகரெட் லைட்டர் நீங்களாம் நல்ல பசங்க அதை வச்சுருக்க மாட்டீங்க, பட் எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக, இல்லை மெழுகுவர்த்தியோ, தீப்பெட்டி மெழுகுவர்த்தி, இதெல்லாம் கையில் வச்சுக்கணும். நான் சொல்லும்போது அதை பண்ணி பார்க்கணும் நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? நம்ம எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். சரி, ஒரு இரும்பு ஸ்கேலு இல்லை இரும்பு கரண்டி ஏதாவது ஒன்று, அதே மாதிரி மர பென்சில், இல்லை மரத்தில் நமக்கு வந்து ஸ்கேலு, இல்லை தோசை திருப்பி, இது மாதிரி ஏதாவது, அப்புறம் லைட்டரோ இல்லை மெழுகுவர்த்தி, அப்புறம் தீப்பெட்டியோ ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம். சரி, ரைட். இப்போது நமக்கு இதுதான் ஸ்டீல் ஸ்கேல்னு வச்சுக்கோங்க, ஒரு ரூலர். ஓகே, இதான் ரூலர், ஒரு ஸ்டீல் ஸ்கேல்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்த கையை வச்சு பிடிச்சிருக்கிறீங்க. கையெல்லாம் எனக்கு வரைய தெரியாது, வரையிறது நான் கொஞ்சம் இது கைன்னு கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கோங்க. ஹேண்டுன்னு நான் எழுதி கூட வைக்கிறேன். இது கைன்னு வச்சுக்கோங்க. கை மாதிரி தெரியாது, பட் கைன்னு நீங்கள் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தி வைக்கிறோம், சரிங்களா? இங்கே ஹீட் ஆகுது. ஏன்னா இது கூட நமக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு என்னங்கிறது ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தெளிவாக புரியும். நான் ஏன் இதை போடுறேன், ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேங்கிறது புரியும். சரி, இப்போது மெழுகுவர்த்தி இந்த இடத்துல தான் நம்ம வைக்கிறோம், கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம மெழுகுவர்த்தி வைக்கிறோம். என்ன பாயிண்டில்? இந்த பாயிண்ட் வந்து ஒரு கரெக்டாக இந்த ஃபயர் படுற இந்த பாயிண்ட் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் 0 இருக்குது, சரிங்களா? இது 0 சென்டிமீட்டர் ஸ்கேல். இது வந்து 15 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இந்த 0 சென்டிமீட்டரில் நெருப்படுற மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம், ஓகேவா? இப்போ நீங்கள் கை வச்சு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்ன ஆகும், இதுதான் கேள்வி. நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல, அதான் கேள்வி. இங்கே தான் நெருப்பு இருக்குது, 0 கரெக்டாக 0ல் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நீங்கள் 15வது சென்டிமீட்டரில் கொஞ்சம் முன்னாடி கையை வச்சுருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? இந்த 15ல் கை வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. இப்போ கை கொஞ்சம் முன்னாடி இருக்குது, பட் இந்த இடத்துல வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. கை இப்படி பிடிச்சிருக்கிறீங்க. ஸோ கை உங்களோட ஸ்கேலும் உங்களோட கையும் இந்த இடத்துல இந்த 15வது சென்டிமீட்டர் தான் படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? எனி ஆன்சர்? எனக்கு டெக்ஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு மைக் ஓப்பன் பண்ணி சொல்லணும். என்ன ஆகும்?
ஜென்ரலாக? ஏய் என்னப்பா எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? ராணுவ ரகசியமாக கேட்டேன், சிம்பிளாக தானே கேட்குறேன். சொல்லுங்க 2 வாசி. செகண்ட் ஹீட் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சார். நம்ம கைக்கு வந்து ஹீட் ஆகும். நம்ம கை கொஞ்சம் நம்ம செகண்ட் நம்ம கழிச்சு ஓகே, நம்ம கை என்ன ஆகும்? ஹீட் ஆகும். இங்கே அதாவது ஹீட் சூடாகும். சூடாகும், ரைட். ஸோ ஹீட், ஹேண்ட் வில் ஃபீல் த ஹீட். நம்ம கையில் ஹீட்டுங்கிறது நமக்கு பரவும் தெரியும், ரைட். இப்போது இந்த ஹீட்டு இங்கே தான் நம்ம கொடுக்குறோம், கரெக்டாக? ஸோ இனிஷியலி அப்படின்னு நம்ம போட்டோம்னா அட் டைம் T இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே டீங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. டெம்பரேச்சருக்கு நம்ம டீ தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் டைம்னு போட்டு T இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன், சரிங்களா? டெம்பரேச்சரை நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணல, டைம். இல்லைன்னா நம்ம டீட்டாவும் யூஸ் பண்ண முடியாது. சரி டீன்னு இருக்கட்டும். T இஸ் ஈக்குவல் டு 0. அந்த 0 அப்படிங்கிற டைமில், சரிங்களா, இதோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்குது? ஸ்கேலோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்? இப்படி நான் எழுதிக்கிறேன். ஆஃப் ஸ்கேல் இது கேபிட்டல் T. T1 இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? T ஏன் 1ன்னு T 0ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஏன் 0ன்னு போடுறேன்னா 0 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இங்கே வந்தால் 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3, 4, 5, 6, 7, 8, 9, 15. ஸோ அந்த 0 சென்டிமீட்டரில் நமக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னா 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது புரியுதா? அதாவது டைமே இல்லை, டைமே ஆகலை. இது வந்து டைமே இருக்குல்ல. ஒரு செகண்டுக்கு அப்புறம் தான் நமக்கு சூடாக ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. டைமே இல்லை, நான் ஜஸ்ட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். வச்சோடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அந்த மாதிரி டைமில் இந்த இடத்துல என்னவாக இருக்குன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே நடந்திருக்காது. இதோட டெம்பரேச்சர் 0 டிகிரி. இல்லைன்னா என்ன சொல்லணும்னா ரூம் டெம்பரேச்சர் நீங்கள் எழுதிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேல் என்ன டெம்பரேச்சர் இருந்தோ அதே டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகும். அப்போ நான் என்ன செய்கிறேன்? டைமை வந்துட்டு ஃப்ளோ ஆக விடுறேன், சரிங்களா? இப்போது டைம், டிஸ்டன்ஸ், சரிங்களா, ரைட். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0 செகண்ட்ஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செகண்ட் 0 செகண்டில், டிஸ்டன்ஸ் வந்துட்டு 0 சென்டிமீட்டரில், டெம்பரேச்சர் ஸ்டில் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணுறேன்? நான் 1 செகண்ட் வைக்கிறேன். இந்த 1 செகண்டில் இந்த 0வில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமா ஆகாதா? இதுதான் கேள்வி. ஸோ அதே 0 சென்டிமீட்டரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குமா ஆகாதா? இதுதான் கேள்வி. இந்த இடத்துல என்ன இருக்கும்? இதுதான் கேள்வி. என்ன இருக்கும்? நல்லா யோசிங்க. அப்போதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சொல்லுங்க என்னப்பா? என்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும், ரைட்டு. சரி, இது அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இந்த கொஷின் மார்க் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன எழுதலாம்? இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதலாம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளாக இப்போ இந்த இடத்துல ஸ்கேலை கற்பனை பண்ணாமல் உங்கள் கையை கற்பனை பண்ணுங்கள். ஸோ சேம் அதே மெழுகுவர்த்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய கை தான் இங்கே இருக்குது, உங்களுடைய கை தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இனிஷியலாக உங்கள் கை மேலே இருக்குது, இது கீழே. டக்குன்னு 1 செகண்ட் வைக்கிறீங்க. அந்த 1 செகண்டில் உங்களால் ஹீட்டை ஃபீல் பண்ண முடியுமா முடியாதா? கொஞ்சமாவது ஃபீல் பண்ண முடியுமா? உங்களால் ஹீட்டை தாங்க முடியுமா முடியாதான்னு நான் கேட்கல. ஹீட்டை ஃபீல் பண்ண முடியுமா முடியாதா? அதான் கேள்வி. எல்லாரும் போயிட்டு வீட்டில் ஒரு மெழுகுவர்த்தி இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. மெழுகுவர்த்தியோ லைட்டரோ எதாக இருந்தால் எடுத்துக்கோங்க. 1 செகண்ட் கையில் வச்சு பாருங்கள். உங்களால் வெப்பத்தை ஃபீல் பண்ண முடியுமா முடியாதா? நான் என்ன கேட்குறேன்னா, வெப்பத்தை உங்களால் தாங்க முடியுமா முடியாதா, எவ்வளோ தூரம் தாங்க முடியும் அப்படிங்கிறது நான் கேட்கல. வெப்பம் அப்படிங்கிறது அங்கே ஒன்று இருக்குது. அதாவது ஒரு லைட்டர் எரியாத டைமில் வச்சு எடுக்கிறதுக்கும், இப்போ இந்த லைட்டர் வந்து எரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக லைட்டர் கேண்டில் வந்து எரியவே இல்லை. இப்போ இந்த டைமில் வச்சு எடுக்கிறதுக்கும், இப்போ கேண்டில் எரிஞ்சிட்டு இருக்கு, இந்த டைமில் விரலை வச்சு ஒரே ஒரு செகண்ட் தான் வச்சு எடுக்கிறதுக்கும் அந்த வித்தியாசத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா முடியாது? இதுதான் கேள்வி. முடியுமா முடியாது? முடியும் சார். முடியும், கரெக்ட். ஸோ எதனாலன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரி, ரைட். இப்போது இதை நான் எப்படி எழுதணும் இந்த இடத்துல அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சர் ப்ளஸ் ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ் எனக்கு ஆட் ஆகுது, சரிங்களா? அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? எவ்வளோ வேணாலும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இருக்கிறத விட கொஞ்சம் ஆட் ஆகுது, கரெக்டாக? அதுதான் விஷயம். புரியுதா? ஏற்கனவே ரூம் டெம்பரேச்சருங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ரூம் டெம்பரேச்சர் ஹியர் லெட்ஸ் சே
ரூம் டெம்பரேச்சர் இஸ் equal to 25 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 25 டிகிரி செல்சியஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நான் ரிப்ளேஸ் பண்ணுறேன் 25 டிகிரி செல்சியஸ். இது அப்படியே இங்கே போடுறேன் 25 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 25 டிகிரி ஏற்கனவே இருக்கிற டெம்பரேச்சரோட சேர்த்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும், சம் எக்ஸ் டிகிரி இருக்கும், எக்ஸ் டிகிரி செல்சியஸ் இருக்கும். புரியுதா? இதோட கொஞ்சம் அந்த எக்ஸுங்கிறது நமக்கு எவ்வளோ தெரியாது, நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே இருந்ததை விட எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் எக்ஸ் denotes that the temperature has been added இல்லைனா had been added. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த எக்ஸுங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ப்ளஸ் எக்ஸு, இந்த ப்ளஸ் எக்ஸ் எதை ஆட் பண்ணுது அப்படின்னா ஒரு டெம்பரேச்சரை இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போது அதே மாதிரி அடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ ஜென்ரலாக வச்சோன்னே ஹீட் ஆகும்ப்பா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், படித்தவங்க படிக்காத எல்லாம் தெரியும். ஆனால் ஏன் ஹீட் ஆகுது, எப்படி ஹீட் ஆகுது, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வச்சுருக்கு. இப்போ 2வது செகண்ட் ஓகேங்களா, இது வந்து முதல் செகண்டில் நடக்குது. இப்போ 2வது செகண்ட் அதே மாதிரி 0 சென்டிமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கும் 25 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கும்? சொல்லுங்க தமிழ். நீங்கள் மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதை நான் பார்த்துட்டேன். சொல்லுங்க தமிழ். மேபி 2x இருக்கலாம். 2x இருக்கலாம், கரெக்ட். ஸோ இங்கே எக்ஸை விட அதிகமாக இருக்கும், கரெக்டாக? அதான விஷயம். அப்போ நான் என்ன எழுதுறேன், நான் இந்த இடத்துல என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறேன், ப்ளஸ் எக்ஸ் டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் அதோட கொஞ்சம் வேறு ஏதோ ஒரு டிகிரி செல்சியஸ் ஆட் ஆகிருக்கலாம். சரிங்களா? அது எக்ஸாக இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாம். நான் எனக்கு தெரியாதனால நான் வேற ஒரு இதை போட்டு ஒயின்னு வச்சுக்கிட்டேன், கரெக்டாக? அதே மாதிரி இப்போ ஃபோர்னு போட்டு 3 செகண்ட்ஸ் அதே 0 சென்டிமீட்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் 25 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் எக்ஸ் டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஒய் டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஜெட் டிகிரி செல்சியஸ். எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் T1 வச்சுக்கிறேன், சாரி T0ன்னு வச்சுக்கிறேன், இது T1 வச்சுக்கிறேன், இது T2ன்னு வச்சுக்கிறேன், இது T3ன்னு வச்சுக்கிறேன்னா இது எப்படி இருக்குன்னா டைம் ஆக ஆக T0 வில் பி லெஸ்ஸர் தென் T, இல்லைனா இப்படி நம்ம பின்னாடி எழுதிக்கலாம், T3 வில் பி கிரேட்டர் தென் T2 will be greater than T1 will be greater than T0. இதுதான் கான்செப்ட். வித் ரெஸ்பெக்ட் டு இதை டைம்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஸ்மால் டி டைம் 3 இங்கே பார்த்தீங்கன்னா டீங்கிறது இங்கே டைம்னு போட்டிருக்கேன். நம்ம பின்னாடி அதையும் டெம்பரேச்சரில் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிறேன் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இது T2, இது T1, இது T0. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு T3 will be greater than T2 will be greater than T1 will be greater than T0. என்ன எழுதிருக்குன்னு புரியுதா? இல்லைனா T3 corresponds to T3. இந்த குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும், அந்த டெம்பரேச்சரு will be less than T2. இதான் உண்மை, புரியுதா? அப்படின்னா டெம்பரேச்சர் டைம் ஆக ஆக டெம்பரேச்சர் அதிகமாகும். அப்படின்னா டைம் ஆக ஆக டைம் அதிகமாக டெம்பரேச்சரும் அதிகமாகும். இந்த கான்செப்ட் புரியுதா? இது வரைக்கும் யாருக்கு புரியலன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், யாருக்கு புரியலன்னு சொல்லுங்கள். இந்த கான்செப்டுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம இது எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். இந்த எல்லா விஷயத்தையும் இதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட்டு புரியுதா? ஏன்னா நான் இப்போ இந்த மெத்தட் சொல்கிறேன் இல்லையா, இந்த மெத்தட் வச்சு தான் மேத்தமெட்டிக்கல் மாடலிங்லாம் பண்ணுவோம் நம்ம. நீங்கள் ரிசர்ச்சில் இருக்கீங்க, மேத்தமெட்டிக் மாடல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அப்ரோச் தான் பேசிக். அந்த அப்ரோச்சில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது என்ன சிம்பிளாக அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. இதுதான் மேத்தமெட்டிக்கல் மாடலிங்க்கு பேசிக்கான அப்ரோச். ரிசர்ச் அண்ட் இதில் நாங்கள் இதான் ஃபாலோ பண்ணுவோம். சரி, இப்போது ஒரு 30 செகண்ட்ஸ் இதை என்னங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இதில் டவுட் இருக்கான்னு பாருங்கள்.
யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் இன்னொரு சிரமத்தை கொண்டு வர போகிறோம் உங்களுக்கு. இப்போ இதே விஷயத்தை தான் நான் காப்பி பண்ணி கீழே எழுதுகிறேன். ஸோ இதே விஷயத்தை நாங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொன்று இது வந்து டிஸ்டன்ஸ் இப்படி இருக்கா. இப்போ இதே இதில் ஒரே நிமிஷம் இருக்குப்பா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதே விஷயத்தை கீழே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், டிஸ்டன்ஸ் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இதை டிஸ்டன்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி இங்கேயும் டெம்பரேச்சர். இப்போ இது எப்படி மாறும், இதுதான் கேள்வி, அடுத்த கேள்வி. இனிஷியலாக கான்செப்ட் என்ன? ஸோ இங்கே 0 சென்டிமீட்டர் இருக்குது, நம்ம இதுதான் 1 சென்டிமீட்டரு, சரிங்களா? 1 சென்டிமீட்டருக்கு 0 சென்டிமீட்டருக்கு நடுவில் 10 மில்லிமீட்டர் கேப் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம 0 செகண்டில் 0 சென்டிமீட்டர், 1 செகண்டில் 0 சென்டிமீட்டர், இந்த 0 சென்டிமீட்டர் இதுதான், இதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 1 சென்டிமீட்டரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த 1 சென்டிமீட்டர் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இது 0 செகண்ட்ஸில் என்ன இருக்கும், 1 செகண்டில் என்ன இருக்கும், 2 செகண்டில் என்ன இருக்கும், 3 செகண்டில் என்ன இருக்கும், இதுதான் கேள்வி. என்னவா இருக்கும்? டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம், இல்லைனா யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். இதுதான் கேள்வி. என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். P0 25 டிகிரி தான் இருக்கும் சார். கேட்கல, சொல்லுங்க. P0 25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அதாவது டெம்பரேச்சர் 0 செகண்ட்ஸில் எவ்வளோ இருக்கும்? 25 டிகிரி செல்சியஸ் தான். 25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஸோ ஓகே, கரெக்ட். ஏன்னா ஓகே 25 டிகிரி செல்சியஸ், ரைட்டு. அடுத்தது 1 செகண்டில் என்னவா இருக்கும்? 1 செகண்ட்லேயும் அதே தான் இருக்கும். 1 செகண்ட்லேயும் அதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. 2 செகண்ட்ஸில் என்னவா இருக்கும்? சரி, ஒரு கேள்வி. எதை வச்சு இதில் 25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? இப்போ 25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதை ஸ்ட்ராங்காக சொன்னீங்க. எதனால் சொல்கிறீங்க 25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும்? ஏன்னா அந்த டைமில் தான் நம்மளுக்கு 0 சென்டிமீட்டரில் வந்து ஹீட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அப்போனா அங்கே 1 சென்டிமீட்டர் வந்து ஹீட் வந்து ட்ராவலே ஆயிருக்காது. ஸோ ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கும். ரைட். இதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா, சோர்ஸுங்கிறது இதுதான் சோர்ஸ். இங்கிறது தான் ஹீட்டு எங்கே பரவுது. அப்போ பரவுற இந்த இடத்துலையே ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்குன்னா, ஆப்வியஸாக இங்கேருந்து இங்கே எந்த ஹீட்டும் பரவி இருக்காது. அதனால் இங்கேயும் 25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். கரெக்டாக? அதனால் இங்கேயும் 25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ரைட்டா? ரைட். இப்போது 1 செகண்ட் ஆயிடுச்சு. இந்த 1 செகண்டில் இங்கே எவ்வளோ இருக்குது? சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 செகண்டில் இது, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த 1 செகண்டில் இது நம்மளுடைய இந்த வேல்யூ, அதாவது இந்த T2ஓட வேல்யூ 26 டிகிரி செல்சியஸ், இந்த எக்ஸோட வேல்யூ 1 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க 1 செகண்டில். அப்போ இது 26 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அப்போ 26 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது இங்கே என்னவா இருக்கும்? இதுதான் கேள்வி.
25.5 something. 25.5 Less than 26. less than 26 sir. ஓகே, இங்கே வந்துட்டு less than 26 இருக்கும். இதுதான் கரெக்டான பதில். ஏன்னா இங்கேயே அதிகபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குங்கும்போது இங்கே அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ இருக்குங்க நமக்கு தெரியாது. கரெக்டாக. சரி, இங்கே எவ்வளோ இருக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 27 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் இந்த இடத்துல? Less than 27. less than 27 டிகிரி செல்சியஸ். ஓகே, இங்கே 28 டிகிரி செல்சியஸ்னா less than 28 டிகிரி செல்சியஸ். சரி, இப்போது வேறு ஏதாவது ஆன்சரை நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்களா? எதுலையாவது ஆன்சரை மாற்ற விரும்புகிறீங்களா? இப்போ நமக்கு இது 15 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது நமக்கு 15 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஆன்சரை மாற்ற விரும்புகிறீங்களா? இதான் கேள்வி. நான் கேள்வி கேட்குறது புரியுதா? இது நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் பரவுது. நம்ம நோட் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கிறோம், அதாவது இந்த ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஸ்கேல் எடுத்துகிட்டு நமக்கு தெர்மாமீட்டர் ஒவ்வொரு சென்டிமீட்டர்லையும் வச்சுக்கிறோம். வச்சதுக்கப்புறம் 1 செகண்ட் கழிச்சு இதை பார்க்குறோம், இது 26 காமிக்குது. 2 செகண்ட் கழிச்சு பார்க்குறது இது 27 காமிக்குது. 3 செகண்ட் கழிச்சு பார்க்குறது இது 28 காமிக்குது. இப்படி லைனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரிங்களா? இது நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்னு வச்சுக்கோங்க இன்கேஸ். சரிங்களா? இப்போ இது நம்ம ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு தெர்மாமீட்டர் தான் இருக்குது. அந்த ஒரு தெர்மாமீட்டர் நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். எங்கே? 1 டிகிரி இதில் வச்சுருக்கோம், ஒரு 0 சென்டிமீட்டரில். இப்போ 1 சென்டிமீட்டரில் நம்ம அடுத்து என்னவா இருக்கும்? இதில் ஏதாவது ஆன்சரை மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். இதில் 25ங்கிறது கரெக்ட், ரைட்டா? இது வந்துட்டு கரெக்ட், நம்ம டிக் மார்க் போட்டுக்கலாம். ரைட். இப்போ இந்த இடத்துல நமக்கு less than 26ங்கிறது கரெக்ட், less than 27ங்கிறது கரெக்ட், less than 28ங்கிறதும் கரெக்ட். ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோ வரும்? எக்ஸாக்டாக எவ்வளோ வரும்? சொல்லுங்க பிரிட்டோ. 26 வரும் சார். இந்த இடத்துல என்ன வரும்? அதாவது இந்த இடத்துல அதான் சார் 26 வரும். 26ஆ? நமக்கு வந்து 26க்கும் கம்மி அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். 26 விட கம்மி. ஏன்னா இங்கே 26 தான் இருக்குது ஃபர்ஸ்ட், இங்கே 26 தான் இருக்குது. அப்போ 26க்கும் கம்மி சார். இப்போ நம்ம 0 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் ஆகுது சார். ஓகே. இதே நம்ம அடுத்து வந்து இன்னொரு இதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சார் ஹீட் வந்து அங்கேயே கண்டக்ட் ஆகிருந்து அங்கே வந்து பாஸ் ஆகுது சார். ஓகே. பாஸ் ஆக சொல்ல ஏற்கனவே அங்கே வந்து ஹீட்டாக தான் இருக்கு, திரும்பி பாஸ் ஆக சொல்ல அங்கே ஆல்ரெடி இந்த ஹீட்டு தான் சார் பாஸ் ஆகுது. அதனால 26 இருக்கும் சார். இந்த இடத்துல 26 இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸ்கேலை நல்லா பாருங்கள். இது வந்து சேம் பாயிண்ட் கிடையாது. இங்கே இருக்கிற பாயிண்ட்டுக்கும் இங்கே இருக்க பாயிண்ட்டுக்கும் நமக்கு கேப் வித்தியாசம் இருக்குது, ரைட்டுங்களா? அப்போது இங்கே தான் நமக்கு ஒரு செகண்டில், அந்த ஃபஸ்ட்டு செகண்டில் 26ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல தான் நமக்கு 26ங்கிறது இருக்குது ஃபஸ்ட்டு செகண்டில். அப்போ அந்த ஃபஸ்ட் செகண்டில் இந்த இடத்துல என்னவா இருக்கும்? இனிஷியலாக இங்கே இருக்கிற ஹீட்டு இந்த இதில் ஃபுல்லாக பரவுறதுக்கு எனக்கு 1 செகண்ட் ஆயிக்குது. சரிங்களா? அதாவது இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, டைம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். அதுக்குரிய டெம்பரேச்சர் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ். அப்போது ரேட் இல்லைனா எவ்வளோ வேகமாக பரவுது அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் பர் 1 செகண்ட். இதுதான் கணக்கு. அதே மாதிரி இதுக்கும் போட்டு பாருங்களேன். நமக்கு இதுக்கும் இருக்குது, இதுக்கு 2 - 1 செகண்ட்னா 1 செகண்ட், 1 செகண்ட் வித்தியாசம். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் பர் செகண்ட். சரிங்களா? அப்போது 1 செகண்டுக்கு 1 டிகிரி செல்சியஸ் மூவ் ஆகுது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துலையும் என்ன ஆகணும்? 26. இந்த இடத்துல 26 தான் வரும்னு நீங்கள் தோணும். ஆனால் 26 வராது, 25 தான் வரும். ஏன் 25 வரும் அப்படின்னா, நமக்கு இனிஷியலாக இங்கே இருக்க ஹீட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கரெக்டாக 26 டிகிரி செல்சியஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது 26 இங்கே வரதுக்கு இங்கேருந்து இங்கே 1 செகண்ட் எடுக்கணும்ல. இங்கேருந்து இங்கே வரதுக்கு 1 செகண்டு, இங்கேருந்து இங்கே வரதுக்கு 1 செகண்டு, இங்கேருந்து இங்கே 1 செகண்டு, இங்கேருந்து இங்கே 1 செகண்ட்னா 1 செகண்ட் + 1 செகண்ட் 2 செகண்ட் ஆகணும்ல. அப்போது நமக்கு 2வது செகண்டில் தான் இந்த இடத்துல 26 வரும். கரெக்டாக நான் சொல்கிறது கான்செப்ட்? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போது அதே மாதிரி இந்த இடத்துல 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும். சரிங்களா? இஃப் இந்த சேம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பேட்டர்ன் இங்கே இருக்குது அப்படின்னா, இஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்
ஈக்குவல் டு 1 டிகிரி செல்சியஸ் பர் 1 செகண்ட். அப்போது இதுக்கு பேர் தான் ரேட். எவ்வளவு வேகமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிறது தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயம். இது வரைக்கும் யாருக்கு புரியல அப்படின்னு சொல்லுங்கள், நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, எவ்வளவு சீக்கிரமாக வெப்பம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுது, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இப்படி எவ்வளோ சீக்கிரமாக ட்ராவல். அப்போது நமக்கு இங்கே இருக்கிற ஹீட்டு, மெழுகுவர்த்தியில் இருக்கிற ஹீட்டு இந்த 15 சென்டிமீட்டர் ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகும்? 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டருக்கு இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், 1 செகண்டுக்கு 1 டிகிரி செல்சியஸ் நமக்கு ட்ராவல் ஆகுது. அப்படின்னா நமக்கு இங்கேருந்து ஒரு இது வரணும், சரியா? ஸோ இங்கேருந்து இங்கே 1 டிகிரி செல்சியஸ் வரதுக்கு 1 செகண்டு. அதாவது இங்கேருந்து இங்கே 1 செகண்டு, இங்கேருந்து இங்கே 1 செகண்டு, இங்கே 2, 3, 4, இப்படி 15 + 1 16 செகண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. 16 செகண்டுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல 1 டிகிரி செல்சியஸ், அதாவது +1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 26 டிகிரி செல்சியஸ் வரும். 16 செகண்டுக்கு அப்புறம் தான். புரிஞ்சுக்க முடியுதா? இதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம சொல்கிறோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, எவ்வளவு வேகமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரலாக இங்கே இருக்கிற ஹீட்டு எனக்கு இந்த இடத்துல ஃபீல் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்னு தான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன். அதுக்கு 16 செகண்ட் ஆகும். எப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 1 டிகிரி செல்சியஸ், இங்கேருந்து இங்கே 1 டிகிரி 26 இருக்கும். அப்போ இங்கே 27 மாறினா இங்கே 26 மாறும், இங்கே 28 மாறினா இங்கே 27, இங்கே 26. இப்போ இங்கே 29 மாறினா இங்கே 28, 27, இங்கே 26. இப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் இப்படி மாறிட்டே போகும்போது நமக்கு 16 செகண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே 26 டிகிரி செல்சியஸ் நம்மளால் ஹீட் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். தெளிவாக புரியுதா? இதுக்கு நடுவில் இன்னும் ஒரு சில கான்செப்டை நான் கொண்டு வரல, பட் இனிஷியலாக இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் புரியுதா? இதுக்கு நடுவில் என்ன டெம்பரேச்சர் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். அதெல்லாம் நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டிசைன் அப்போ பார்த்துக்கலாம். பட் இனிஷியலாக இது என்ன கான்செப்ட்னு புரியுதா? அப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதோட டெஃபினேஷனுக்கு இப்போ தான் வந்திருக்கும். ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு, இல்லைன்னா ஈக்குவல்னு சொல்கிறேன், ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் நத்திங் பட் தி time taken for the heat to get transferred from one point to another. ஒரு பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். புரியுதா? இப்போ இந்த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம இந்த பார்த்த எல்லா விஷயமுமே, இந்த Q இருக்கு இல்லையா, இதுதான் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த Q இது எல்லா ஃபார்முலாவுமே எவ்வளவு சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமையே உட்காந்து இடத்துல இந்த ஃபார்முலா மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை நம்ம படிக்கிறோம். புரியுதா? அப்போ இந்த ஃபார்முலா எதை சொல்லுது? எவ்வளவு சீக்கிரமாக ஒரு இடத்துல இருக்கிற ஹீட்டு இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு சீக்கிரமாக போகும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த 3 ஃபார்முலாவும். இப்போ தெளிவாக புரியுதா? இப்போ நம்ம பிக்சருக்குள்ளே வந்துட்டோமா? ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி தான் ஆரம்பத்தில் இருக்கும் அங்கங்கே, ஆனால் ஃபைனலில் நம்ம வந்துடுவோம். அப்படி தான் இருக்கும் நம்மளோட டீச்சிங். அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் யோசிச்சா தான் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் யாருக்காவது எதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். நான் இப்போ சொன்னதை திரும்ப சொல்கிறேன். எதாவது சந்தேகம்? ஏன்னா இது என்னங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் இதில் இருக்கிறதெல்லாம் என்னங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எல்ஹெச்எஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா தான் அதுக்கு ஃபார்முலாவுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, எதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோங்க நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது என்னென்னா, ஒரு இடத்துல இல்லைன்னா ஒரு அது டைம் பேஸ் பண்ணி ஒரு பாயிண்டில் இருக்கிற ஹீட்டு இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கிறது தான் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ரைட்டா? இப்போது ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க போகிறேன். இப்போ எதனால் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு இப்படி ஒரு ஃபார்முலா வந்துச்சு, இப்படி ஒரு ஃபார்முலா எதனால் வந்துச்சு, இது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறாங்க, எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே தான் சொல்ல போகிறீங்க. நான் ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன், நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. அந்த பதிலை வச்சு இந்த ஃபார்முலாவை நம்ம உருவாக்க போகிறோம். புரியுதா? இதுதான் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்.
ரேட் ஆஃப் எவ்வளோ வேகமாக கடத்துது அப்படிங்கிறதுக்கு உரிய ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறது நீங்களே தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. நான் கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, அந்த பதிலை வச்சு நம்ம இதை சொல்ல போகிறோம். புரியுதா? சரி, அதாவது தான் கேட்குறேன், இந்த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? என்னோட சந்தோஷத்துக்காக ஒரு தடவை மைக் ஓப்பன் பண்ணி புரிஞ்சவங்க புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்களேன். புரிஞ்சுது சார். ஓகே ஓகே, சொல்லாத சரி, புரியாதவங்க புரியலன்னாலும் சொல்லுங்களேன். அடுத்த கான்செப்ட் போகலாமா நம்ம? ரைட், ஓகே. ஸோ இதுதான் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போது நான் ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, சரியா? ரைட். ஸோ இப்போது ஃபார்முலா ஃபார்முலா ஃபார் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கேட்க போகிறேன், சரிங்களா? ரைட். ஸோ இப்போது அதே 15 மீட்டர், என்னடா அது, அதே 0 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு, சரிங்களா? அதே மெழுகுவர்த்தி. சரி, இப்போது அதே கான்செப்ட், சரிங்களா? எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஹீட் பரவுறதுக்கு 16 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு ஏ, இந்த பாயிண்ட்டு பி, ஏ டு பி ஹீட்டு ட்ராவல் ஆகிறதுக்கு 16 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இதை சீக்கிரமாக ட்ராவல் பண்ண வைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? இதுதான் கேள்வி. இஃப் I need to reduce the time taken for the heat to transfer from A to B, what I should do? நான் இங்கே இருக்கிற ஹீட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஏற்படுற இந்த 16 செகண்டை நான் இன்னும் கம்மி பண்ணணும், சீக்கிரமாக ட்ராவல் பண்ண வைக்கணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் செய்யணும்? இதுதான் கேள்வி. என்னெல்லாம் பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணலாம். புரியல. ரேட் ஆஃப் ஹீட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் ஆன்சர். ஹீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ நான் என்ன செய்வேன்? இந்த இடத்துல இன்னொரு மெழுகுவர்த்தியை சேர்த்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? இன்னொரு மெழுகுவர்த்தியை சேர்த்து வைக்கிறேன். அப்போ இன்னொரு மெழுகுவர்த்தியை சேர்த்து வைக்கும் போது எனக்கு என்ன ஆகும்? சீக்கிரமாக ட்ராவல் ஆகும். அதாவது அடுப்பை தோசை சுடும் போது சிம்மில் வச்சு தோசை சுடுறோம் அப்படின்னா தோசை வேகிற டைம் ஆகும். இதே நம்ம மாடரேட்டாக வச்சு சுடுறோம்னா தோசை கொஞ்சம் மீடியமாக வரும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக வந்துடும். அப்போது எனக்கு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? ஃப்ளேம் அதிகப்படுத்த போகிறேன். இன்க்ரீஸ் த ஃப்ளேம். அப்போது இன்க்ரீஸ் த ஃப்ளேம் இது என்னன்னா சோர்ஸ் டெம்பரேச்சர் இதெல்லாம் அதிகப்படுத்துகிறேன். சோர்ஸோட டெம்பரேச்சரை அதிகப்படுத்துகிறேன். இப்படி நான் இந்த டெம்பரேச்சரை அதிகப்படுத்துறது மூலிமா நான் என்ன செய்யலாம்? ஹீட்டை சீக்கிரமாக கடத்த வைக்கலாம். சூப்பர் ஆன்சர். வேற என்ன செய்யலாம்? வேற என்ன செய்யலாம் சார்? மீடியம் மாத்தி பார்க்கலாம். புரியல. தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ள அதிக தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ள ஒரு மீடியம் வச்சு அதிக தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ள மீடியமை சூஸ் பண்ணலாம். ரைட். அப்போ சூஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஹை. அப்போ சேஞ்ச் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணி தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கிற மெட்டீரியலை சூஸ் பண்ணி நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு என்ன செய்யலாம்? இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட்குள்ளே போகும்போது ஈஸியாக இருக்கும். இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு தெரிஞ்ச கான்செப்ட் இல்லைன்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா என்ன கேட்டாலும் நம்ம சொல்லிடலாம். அதுதான். சரி, வேறு என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? இந்த சோர்ஸ் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தலாம்.
மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணலாம். வேறு என்ன செய்யலாம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னா? திக்னஸ் திக்னஸ். என்ன திக்னஸ்? திக்னஸ் ஏரியா திக்னஸ் மீடியம் ஏரியா அப்படின்னா அந்த மெட்டீரியலோட திக்னஸை பொறுத்து கூட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கேல் வச்சோம். அந்த ஸ்கேல் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்கேல் வந்து 10 mm திக்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதுல வந்து ஒரு செகண்ட்ல 1 டிகிரி செல்சியஸ் பாஸ் ஆகுதுன்னா, ஓகே. இப்போ நம்ம இன்னொரு ஸ்கேல் வந்து 8 mmக்கு வச்சு பண்ணோம்னா இன்னும் சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வந்துட்டு 10 mm இருக்குது, அடுத்த ஸ்கேல் வந்து ஒரு 20 ஒரு mm 8 mm 6 mm அதிகப்படும். அதிகப்படும் 20 mm இருக்கும்போது இதில் இருக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q1 விட Q2 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? ஏன் அதிகமாக? கம்மியா இருக்கும் சார். என்னப்பா? கம்மியா தானே சார் இருக்கும். திக்னஸ் அதிகமாகும் போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ரேட் கம்மியாகும். ஸோ ஸோ Q1 வந்து கம்மியாக இருக்கும், சாரி அதிகமாக இருக்கும், Q2 வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறீங்க, அப்படியா? ஆமாம் சார். திக்னஸை குறைக்க தானே சார் ரேட் அதிகம். திக்னஸ். ஸோ ஓகே, திக்னஸ் ஆஃப் கண்டக்டிங் மெட்டீரியல் இல்லாமல் மெட்டீரியல் இதை வந்துட்டு கம்மி பண்ண ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டாக? சரி, எதனால் அப்படி ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது கரெக்டாக தப்பாக அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் ஏன் எதனால் எப்படி ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அந்த ஃபுல் இதுவும் ஹீட் ஆனதால சார் நம்ம அடுத்த பார்ட்டிகல் போவோம். உள்ளுக்குள்ள இருக்க மாலிக்யூல் மூலமா தான் நம்ம கண்டக்ஷன் நடக்குது. ஓகே. அதாவது திக்னஸ் அதிகமாக இருக்கும், மாலிக்யூல்ஸ் அதிகம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ இது ஸ்கேலோட இதான் இதோடைய கிராஸ் செக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ இது இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதான் ஸ்கேல்னா அழகாக அந்த கோட் மேலே நான் கோடு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு கட்டம் இருக்குது, இது ஒரு 10 mm திக்னஸ் வச்சுக்கோங்க, இது 20 mm, அப்போ 2 இது இருக்கும். இப்படி நான் போடுறேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு மெழுகுவர்த்தி வைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல மெழுகுவர்த்தி வைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே ஹீட் ட்ராவல் ஆகிறது சீக்கிரமாக ஆகும், இது ட்ராவல் ஆகிறதுக்கு லேட் ஆகும்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டாக? இதான் நீங்கள் சொல்ல வரீங்க தமிழ். கரெக்டாக? ஓகே. அதாவது இங்கே இருக்கிற Q வந்துட்டு சீக்கிரமாக நடக்கும், இங்கே இருக்க Q வந்துட்டு கம்மியாக நடக்கும், லேட்டாக நடக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நமக்கு என்ன கேள்வினா, கிராஸ் செக்ஷனில் இல்லை, இந்த இடத்துல இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, அதாவது A to B, இந்த A to Bக்கு அதிகப்படுத்தணும், அதுதான் கேள்வி. இப்போது திக்னஸை அதிகப்படுத்தணுமா கம்மிப்படுத்தணுமா? கேள்வி புரிஞ்சுக்கோ, குழப்பற மாதிரி தான் இருக்கும். சொல்லுங்கள் வாசிம். திக்னஸ் கம்மிப்படுத்தணும். திக்னஸை கம்மிப்படுத்தணும். சரி, திக்னஸை கம்மிப்படுத்தணும்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது இந்த டிஸ்டன்ஸுக்கா இல்லை இந்த டிஸ்டன்ஸுக்கு A to B? இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு C to Dன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸு C to D, ஓகேங்களா? C to Dக்கா இல்லை A to Bக்கா? எதுக்கு திக்னஸ் கம்மி பண்ணுறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை குயிக்காக நடக்க வைக்கும் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கா இல்லை இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்டுக்கா? எதுக்கு யோசிங்க. சார் இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும் சார். QC டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கிராஸ் செக்ஷன் ஏரியா தான் சார். ஓகே. இப்போ ஸ்ரீநாத்தோட கருத்துப்படி என்னென்னா, Q is equal to, நான் இந்த பேனா எழுதிக்கிறேன், Q is equal to HA டெல்டா T. அப்போது ஏரியா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஏங்கிறது ஏரியா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாச்சுன்னா Q அதிகமாகும். இதுதான் கான்செப்ட். அப்படின்னா ஏரியா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகும் போது தான் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகும் கான்செப்ட் படி. அப்போ இது எங்கேயோ இங்கே இடிக்குதே, தப்பாக வர்றது மாதிரி இருக்கே இந்த இடத்துலையும், அப்போ எப்படி அப்படின்னு ஸ்ரீநாத் கேட்குறாரு. சரிங்களா? எது கரெக்ட்? எது கரெக்ட் யோசிங்க. சர்ஃபேஸ் ஏரியா வச்சுதான் சார். டென்சிட்டி சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இந்த இடத்துல எது சர்ஃபேஸ் ஏரியா? இதுவா? எது சர்ஃபேஸ் ஏரியா? கீழே இருக்குதா சார்? இது சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இது
நீங்க அந்த மெழுகுவர்த்தியை பார்த்து எந்த எட்ஜை வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து சர்ஃபேஸ் சரியா இருக்கு. மெழுகுவர்த்தி நான் இப்படி தான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் மெழுகுவர்த்தி, இப்படி தான் அதான் வச்சுருக்கேன். அதாவது கீழே வச்சு ஒரு ஸ்கேலு அந்த சப்பட்டையான பகுதியில் தட்டையான பகுதிக்கு கீழே வச்சுருக்கேன் மெழுகுவர்த்தி. இப்போ சர்ஃபேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க அப்படியே சாச்சி வச்சுட்டு நம்ம போடுவோம்ல பேப்பர்ல வச்சு அந்த மாதிரி வச்சீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். ஓகே இந்த ஃப்ளேமோட கான்டாக்ட் வர சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே. ஓ, பிக்சரில் பார்க்கும்போது இப்படி தெரியுதோ? 3Dயில் எப்படி போடுறது? சரி, ஓகே. ஸோ உங்கள் கருத்துப்படி அப்போது ஜெயக்குமார், நம்ம வந்துட்டு இப்போது சர்ஃபேஸ் ஏரியா இப்போ எந்த கான்செப்ட் ரெண்டுமே கரெக்ட். ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 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 திக்னஸ் வந்து கம்மிப்படுத்துறது மூலிமா நமக்கு ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா தான் ரேட். அப்போ இங்கே இந்த இடத்துல ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா, இதுதான் கேள்வி. ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுவோம் டிக்ரீஸ் பண்ணுவோம், யோசிங்க. என்ன ஆன்சர் யோசிச்சிங்களா? சரி, என்ன 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 கான்செப்ட்னு நான் இப்போ சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியாங்கிறது என்னன்னா, இந்த ஹீட்டும் இந்த இதுவும் கான்டாக்ட் பாயிண்ட்டும் ஏற்படுற ஏரியா தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா. ஓகேவா? ஒரு ஸ்கேலை நீங்கள் எடுத்துகிட்டு சப்பட்டையான பகுதி, அதாவது இப்படி வச்சு இந்த பாயிண்டில் இந்த இந்த மேலேருந்து இப்படி இந்த பொசிஷன்லேயோ இல்லை கீழே இந்த பொசிஷன்லேயோ ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா பாருங்கள், நிறைய ஏரியா கடத்துறதுக்கு இருக்கும். இங்கேருந்து ஹீட்டுக்கு ட்ராவல் ஆகும், இங்கேருந்து ட்ராவல் ஆகும், இங்கேருந்து ட்ராவல் ஆகும், இப்போ எல்லா இடத்துலையும் ட்ராவல் ஆகும். அப்போ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது Q இன்க்ரீஸ் ஆகும். இதே இப்படி ஒரு ஸ்கேல் இருக்குது, இந்த இடத்துல சப்பட்டியான பகுதி, இந்த ஷார்ப்பான பகுதியில் ஹீட்டை ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட்டை கடத்தக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும்தான் இருக்குது, இந்த ஷார்ப்பான பகுதி மட்டும்தான் இருக்கும். அப்போ ஹீட்டை கடத்தக்கூடிய ஏரியா கம்மியாக இருக்கும்போது இந்த இடத்துல ஹீட்டை கடத்தக்கூடிய ஏரியா கம்மி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் கம்மி. இதுதான் இதோடைய அர்த்தம். இப்போது ஹீட்டுங்கிறது ஒரு மாலிக்யூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாலிக்யூல்னு சொல்லக்கூடாது, பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஹீட்டுங்கிறது ஒரு நபர்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட நபர்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த நபர் இந்த ஏரியாவில் இருந்து, இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பர்சன் இருக்காங்க, சரிங்களா? அந்த இந்த அப்போது வழி பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நேரத்தில் 2 பேர் போகிறாங்க. அப்போ 2 பேர் போகும்போது சீக்கிரமாக இங்கே இருக்கிற எல்லா நபர்களும் இங்கே போயிடுவாங்க. வழி இது குட்டியாக இருக்குது, இது மேலே அந்த ஸ்கேல் மேலே செவுத்து மேலே நடந்து போகிறதுக்கும் தரையில் நடந்து போகிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். சின்ன பகுதி நடந்து போகிறோம்னா மெதுவாக தான் நடந்து போக முடியும். அப்போது அதுதான் இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஹீட்டு சீக்கிரமாக கடந்து போகிறதுக்கு நம்ம வழி வகை செஞ்சோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஹீட்டு சீக்கிரமாக பரவும். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா, வெறும் ஏரியான்னு எழுதக்கூடாது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா இதை இன்க்ரீஸ் பண்ணணும். யாருக்கு புரியலன்னு சொல்லுங்க, நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு ஒரு குரூப் ஆஃப் மக்கள் நடந்து போகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. வழி பெருசாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அவங்க போயிடுவாங்க. ஏன்னா இங்கே நம்ம எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ரேட்டு. அதாவது ரேட்டுங்கிறது என்ன, ஒரு செகண்டுக்கு இல்லைன்னா எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ ஹீட்டு பரவுது, அதுதான் விஷயம், சரிங்களா? இந்த ஹீட்டு பரவுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அப்போ நேரத்தை பற்றினது. அப்போ நேரத்தை பற்றினது அப்படிங்கும்போது 2 நபர் ஒரே நேரத்தில் போகிறதுக்குரிய வழி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக 2 நபர் போயிடுவாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் போகிறதுக்குரிய வழி இருந்துச்சு அப்படின்னா அவர் மெதுவாக தான் போவார். அப்போ நிறைய டைம் எடுத்துக்கும். நம்மளுடைய பாஷையில் இப்படித்தான் இப்படி சொல்லணும்னா இப்படித்தான். புரியுதுங்களா?
இதுதான் கான்செப்ட். யாருக்கு புரியலன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இல்லை எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்து இதை பேஸ் பண்ணி நம்ம இனிஷியலாக இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்குரிய இந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இது எப்படி நம்ம இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், தெர்மல் கண்டக்டிவிட்டி ஒருத்தவங்க சொன்னாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃபார்முலா டெஃபினேஷன்லாம் வச்சு பார்க்க போகிறோம். பட் இனிஷியலாக தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஏரியா, அடுத்து டெம்பரேச்சர். சரி, ரைட். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது, மெழுகுவர்த்தி ஒரு மெழுகுவர்த்தி இருக்கிற இடத்துல 2 மெழுகுவர்த்தி வைக்கிறது, அடுத்தது தெர்மல் கண்டக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணுறது, அடுத்தது இந்த ஏரியாவை அகலப்படுத்துறது. இந்த 3 விஷயந்தான். அப்போ அந்த 3 விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இங்கே தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஏரியாவை அகலப்படுத்த, டெம்பரேச்சர். இது பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வித்தியாசங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். டெல்டா டிங்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இந்த டெம்பரேச்சருங்கிற விஷயம் இங்கே இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இது ஏன் டெம்பரேச்சர் வித்தியாசங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏரியா அப்படிங்கிறதும் இந்த 2 இதுலேயும் இருக்குது. இதில் தெர்மல் கண்டக்டிவிட்டி, லிக்விட் சப்போஸ் கன்வெக்ஷன் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். எகெயின் அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட். இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டுங்கிறது ஒரு சூப்பரான கான்செப்ட். இதுங்கிறத என்னங்க நான் சொல்கிறேன். பட் இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. இதில் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுங்க தான் டிரைவிங் ஃபோர்ஸ். சரி, இப்போது இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன், சரிங்களா? இப்போது ஓகே ஓகே நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இப்போது என்ன சொல்கிறது, இப்போ வாசிம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வாசிம் நம்ம இருக்கார். அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, சூடாக பிரியாணி செஞ்சு கொண்டு போகிறார், சரிங்களா? சூடாக பிரியாணி செஞ்சு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறார், சரிங்களா? இத்தனை வயசு ஸ்கூலுன்னு நினைக்காதீங்க, சரி காலேஜுக்கு வேலைக்கு கொண்டு போகிறாங்க, சரிங்களா? அதை ஒரு சில்வர் பாக்ஸில், எவர் சில்வர் பாக்ஸில் போட்டு கொண்டு போகிறார், சரிங்களா? பதிலுக்கு நம்ம ஸ்ரீநாத் என்ன செய்கிறாரு, அவர் வந்துட்டு வீட்டில் இருந்து ஒரு சாம்பார் சாதத்தை ரெடி பண்ணிட்டு போகிறாங்க, சரிங்களா? சாம்பார். ஸோ வாசிம் என்ன பண்ணுறாரு, பிரியாணி கொண்டு போகிறாரு, எதில், சில்வர் பாக்ஸில். இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஸ்ரீநாத் என்ன பண்ணுறாரு, சாம்பார் சாதத்தை கொண்டு போகிறாரு ஹாட் பாக்ஸில், சரியா, கொண்டு போகிறார், ரைட்டு. இப்போது 2 பேரும் வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு உட்காடுறாங்க. இப்போ 2 பேரும் அவங்க டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரீநாத் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வந்துட்டு இந்த சாம்பார் நீ சாப்பிடு, பிரியாணி என்ன கூடன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு டக்குன்னு அதில் கை வைக்கிறாரு. அதே மாதிரி வாசிம் செய்கிற வேறு வழியில் பிரியாணி நம்ம டெய்லி தானே சாப்பிட்றோம், ஒரு நாள் நம்ம நண்பர் சாப்பிட்டு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சாம்பார் சாதத்தில் கை வைக்கிறாரு. சரி, இப்போ 2 விஷயத்தில் வந்துட்டு யார் ஹீட்டை ஃபீல் பண்ணுவா, ஏன் ஃபீல் பண்ணுவாங்க, இதுதான் கேள்வி. நான் ஏன் இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி இப்போ இனிஷியலாக இப்போ இந்த கேஸ் ஸ்டடிஸ் இது குட்டி குட்டி விஷயங்கள் நான் சொல்கிறேன் இல்லையா, இது அடுத்தடுத்த கிளாஸில் இந்த விஷயங்கள் எல்லாமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடாக அந்தந்த கேஸ் ஸ்டடிக்குள்ளே நான் லிங்க் பண்ணுவேன் இது எல்லாமே. அப்போது அப்படி பார்க்கும்போது இந்தந்த சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் பதில் சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய விஷயத்தை யோசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது என்னடா சின்ன டிஃபன் பாக்ஸ் இருக்குது, நம்ம இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கிளாஸ் அட்டன் பண்ண இந்த கேஸ் ஸ்டடிஸ் இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள், ரைட்? ஸோ இப்போது யாருக்கு கை சுடும், இதுதான் கேள்வி. சார் இன்சுலேஷன் யாருக்கு கை சுடும் அதான் கேள்வி. வாசிம் வாசிம் ஸ்ரீகாந்த் தயிர் சாதம் வாசிம் இது சாம்பார் சாதம் சூடாக இருக்குது, சரி சாம்பார் சூடாக இருக்குது, பிரியாணி சூடாக இல்லை, சரிங்களா? சாம்பார் சாப்பாடு சூடாக இருக்குது, பிரியாணி சூடாக இல்லை, சரிங்களா? இப்போது இது தொடும்போது சுடுமா இல்லை இது தொடும்போது சுடுமா, எது சூடா, எது கை எது சுடும்? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம், சூப்பர். சாம்பார் சாதம் தான் சூடாக இருக்கும். சரி, ஏன் சூடாக இருக்குது இதை யோசிச்சு வச்சுருங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன், சரிங்களா? இதை யோசிங்க. நான் இன்னொரு கேள்வி இப்போ நான் கேட்குறேன். என்னைக்காவது ஒரு நாள், இது கீழே வந்துடுச்சு, என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப குளிர்காலத்தில் மழை காலத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஸ்கூல் ஞாபகங்கள் அந்த டைமில் பெஞ்ச் இரும்பில் தான் இருக்கும், தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஜில்லுன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க?
மழை காலத்தில் குளிர்காலத்தில் பெஞ்சு தொடும்போது ரொம்ப சில்லுன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ரைட். தெர்மோடைனமிக் லா படி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக், 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அங்கே ஏங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது, பிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஏங்கிற ஆப்ஜெக்ட் என்ன டெம்பரேச்சரில் இருக்கோ பிங்கிற ஆப்ஜெக்ட்டும் அந்த டெம்பரேச்சர் தான் இருக்கும். ரைட்டா? அப்போது பெஞ்சும் கிளாஸ் ரூமும் ஒரே இடத்துல இருக்குங்கும்போது ஸ்டீல் பெஞ்சு சில்லுன்னு இருக்குது, ஆனால் தரை வந்துட்டு இல்லைனா ஒரு மர பெஞ்சு அதே இடத்துல இருக்கிற இப்போது டஸ்டரோ போர்டோ இல்லை பிளாஸ்டிக்கான ஒரு இதோ சில்லுன்னு இல்லை. ஏன் இது நடக்குது? பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். கேட்குற கேள்வி புரியுதா? ஒரே கிளாஸ் ரூமு 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி ஒரு ரூமில் இருக்கிற எல்லா பொருளும் ரூம் டெம்பரேச்சர் ட்ரை பண்ணும் சார். என்னப்பா? 2 ஈக்லிபிரியத்தை அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணும் சார். 2 ஈக்லிபிரியத்தை அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணும். சூப்பர். ஆனால் இது கரெக்டான பதில் கிடையாது. ஸோ 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி ஒரு ரூமில் இருக்கிற எல்லா பொருளும் ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு என்றைக்கும் இல்லை எப்பயுமே எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்போம், கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டீல் பெஞ்ச் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரியும் இதே பிளாஸ்டிக் டஸ்டர் வந்துட்டு பெருசாக சில்லுன்னு இருக்கிற மாதிரியும் பெருசாக சில்லுன்னு இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்ன ரீசன்? அப்போ தெர்மோடைனமிக்லாம் தப்பாகுதா? தெர்மோடைனமிக்லாம் எக்காரணத்துக்கு ஒன்றும் தப்பாகாது. அப்போ இந்த இடத்துல என்ன தான் உண்மையில் நடக்குது? கண்டக்டிவிட்டி சார். புரியல. கண்டக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பெஞ்சில் அதிகமாகவும் இதே நம்ம டஸ்டர்லயும் பாத்தீங்கன்னா கம்மியாகும். ஏன்னா ஸ்டீல்ல வந்து கண்டக்டிவிட்டி அதிகமா நடக்கும், டஸ்டர்ல வந்து கம்மியா நடக்கும். ஏன்னா அது வந்து இரும்பு பொருள் இல்லாதனால, மரத்துலயும் பிளாஸ்டிக்லயும் இருக்கிறதுனால அது கம்மியா நடக்கும். அதனால ரொம்ப சின்னதாது. சூப்பர், கரெக்டான பதில். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இதோட டெம்பரேச்சரை நம்ம ஃபீல் பண்ண கிடையாது, நம்ம உடம்பு எவ்வளோ டெம்பரேச்சரை இழக்குதுங்கிறத தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்படின்னா ஸ்டீல் பெஞ்சு வந்துட்டு இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகம், நம்ம கையில் இருக்கிற ஹீட்டை வேகமாக இது கடத்துது. அப்போ அதனால தான் நம்ம கை வந்துட்டு கோல்டாக ஃபீல் ஆகுது. சரிங்களா? இதே டஸ்டர், இந்த டஸ்டரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மி, ஏன்னா பிளாஸ்டிக்கால இருக்கும். இது மெதுவாக தான் ஹீட்டை கடத்துது, இதோட டெம்பரேச்சர் தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மினால, அதனால் நம்மளோட கை கோல்டாக ஃபீல் ஆகிறது கிடையாது. அப்போது அந்த பர்டிகுலர் ஸ்டீல் பெஞ்சை வந்து சில்லுன்னு கிடையாது, நம்மளோட கை சில்லுன்னு ஃபீல் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகுதுன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி எவ்வளவு வேகமாக அந்த ஹீட்டை கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி மாறுபடுறதுனால நம்ம அப்படி ஃபீல் பண்ணுறோம். அகெயின் இப்போ இந்த சாம்பார் எக்ஸாம்பிளுக்கு வாங்க. இப்போது சாம்பார் தொடும்போது சூடாக இருக்கும். ஏன்? அது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் சார். மாஸும் ஹீட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஆனால் பிரியாணி கேஸில் அது மாஸும் கன்சர்வ்டாக இருக்குது, ஏன்னா ஹீட் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அது உண்மையிலேயே ஐசோலேட்டட் சிஸ்டமா? ஹாட் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், உண்மையிலேயே ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்குமா? நடக்காது சார். ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருந்தால் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். சரி, ரைட். அப்போ உண்மையிலேயே ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 10 days கழிச்சு வந்தாலும் அதே ஹீட்டில் இருக்குமா? சார் இருக்குமா? 10 நாள் கழிச்சு ஹாட் பாக்ஸில் தண்ணி பிடிக்கிறீங்க ஃப்ளாஸ்கில், 10 நாள் கழிச்சு வந்தாலும் அதே டெம்பரேச்சரில் இருக்குமா? நீங்கள் பிடிச்ச ஒரு 60 degree செல்சியஸ்லேயே இருக்குமா? மெயின்டைன் ஆகுமா? சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா அதே ப்ராக்டிக்கலாக மெயின்டைன் ஆகுமா? ப்ராக்டிக்கலாக கஷ்டம் தான் சார். அப்போ இந்த இடத்துல ஐசோலேட்டட் சிஸ்டம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல இன்சுலேஷன் இருக்குது, அதுதான் உண்மை. சரி, இப்போது இந்த இடத்துல சாம்பார் தொடும்போது கை சுடுது. இந்த சில்வர் பாக்ஸ், இந்த பிரியாணி, ஸோ இந்த பிரியாணி வந்து சில்வர் பாக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணேன்னா இதோட டெம்பரேச்சர் சில்வர் பாக்ஸுக்கு போகுது, அங்கேருந்து அட்மாஸ்பியருக்கு போகுது. அப்போ பிரியாணி ஹீட்டை இழந்துகிட்டே இருக்குது, சீக்கிரமாக இழந்துருது. இதே இந்த இடத்துல சாம்பார் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுங்கிற ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் இருக்கும். அப்போது ஹீட்டை வந்து மெதுவாக தான் இழக்குது, ஆனால் மெதுவாக தான் இழக்குது. அதனால் இது சூடாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட டைம் நம்ம லஞ்ச் பிரேக் ஒரு காலையில் பேக் பண்ண 9 மணிக்கு பேக் பண்ண அந்த டிஷ்ஷை வந்துட்டு ஒரு 12:30 ஓப்பன் பண்ணுறோம். நடுவில் வந்து ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்குன்னா அது 4 மணி நேரத்துக்கு ஹீட்டை மெதுவாக தான் இழக்குது, ஆனால் மெதுவாக இழக்கிறனால தொட்டு பார்க்கும் சூடாக இருக்கும். புரியுதா? அப்போது என்னென்ன ஃபேக்டர்லாம் இதுக்குள்ளே வருதுன்னு நமக்கு பாருங்களேன். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கு, கண்டக்டிவிட்டிங்கிற ஒரு ஃபேக்டர் வருது, இன்சுலேஷனுங்கிற ஒரு ஃபேக்டர் வருது. இதெல்லாமே நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேகமாக நடக்குதா கம்மியாக நடக்குதாங்கிறத சொல்லுது. கரெக்டா? இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டியை எப்படி டிபெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் டிபெண்ட் ஆகிருக்கு,
ஏன்னா இரும்பு, அதாவது சில்வர், எவர் சில்வரில் போடுற அந்த காலையில் போடுற சுட சுட போடுற சாப்பாடு, சில்வர் இதோட தெர்மல் கனெக்டிவிட்டி அதிகங்கிறதுனால சீக்கிரமாக உள்ளே இருக்க டப்பாவில் இருக்கிற ஃபுட்டு இதுக்கு மூடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சீக்கிரமாக இழந்துருது, அதனால தான் ஆறி போயிருக்கு. இதே ஹாட் பாக்ஸில் நம்ம இன்சுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது பிளாஸ்டிக்கில் ஆல்ரெடி ஆகிருக்கும். இன்சுலேஷனுங்கிற ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கனால இது ஹீட்டை இழக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஹீட்டே கடத்தாது இது. அப்போ அதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியான தெர்மல் கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி உள்ள ஹீட்டு எவ்வளவு சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிற கான்செப்ட் முடிவாகுதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ இன்னொரு கேள்வி, ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுது. இப்போ இன்னொரு கேள்வி, இது வரைக்கும் புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், ரைட்? இப்போ இன்னொரு கேள்வி, ரைட்? இப்போது அதே வாசிம் இப்போ இந்த தடவை என்ன பண்ணுறாரு? சரி, போன தடவையே நம்ம நண்பனுக்கு வந்துட்டு ஒரு ஆறிப்போன பிரியாணி கொடுத்துட்டோம், பயங்கரமாக திட்டினா. இந்த தடவை நம்ம என்ன செய்வோம், நம்மளும் ஒரு ஹாட் பாக்ஸில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஹாட் பாக்ஸில் பிரியாணியை போடுறாரு. இது வந்து என்னது? ஹாட் பாக்ஸ், ஓகேங்களா? ஹாட் பாக்ஸில் பிரியாணியை போடுறாரு, ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரொடெக்டிவ் லேயர், ஸோ ஹீட்டை இழக்காது, சரிங்களா? ஸோ இப்போ என்னாச்சு, ஒரே ஒரு ஹாட் பாக்ஸ் தான் அவர்கிட்ட இருக்குது, சரிங்களா? இன்னொரு பாக்ஸ் நார்மல் பாக்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நார்மல் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அவர் பிரியாணியை ஃபில்லப் பண்ணுறாரு. இது எவர் சில்வரால் மேக் ஆகிருக்கிற அந்த பாக்ஸ், தெர்மல் கனெக்டிவிட்டி அதிகம். ஸோ இங்கே பிரியாணியை ஃபில்லப் பண்ணுறாரு. சரி, இப்போது இவர் இந்த இடத்துல ஹீட்டு அப்படியே தான் இருக்கும், நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல ஹீட்டு சீக்கிரமாக குறைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டோம். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அடுப்பையுமே கூட எடுத்துகிட்டு போகிறார். ஒரு எலக்ட்ரிக் இண்டக்ஷன் அடுப்பு, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வே கூட கொண்டு போகிற, பையில் வச்சு கொண்டு போகிறார். சரி, நம்ம கிளாஸில் போய் சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு போகிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, லஞ்ச் பிரேக் ஆகுது 12:30க்கு. நம்ம ஸ்ரீநாத்கிட்ட இந்த பாக்ஸை கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீநாத் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, இந்த பாக்ஸை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுறாரு. இப்போ உள்ள நம்ம இனிஷியலாக காலையில் ஃபில்லப் பண்ணும்போது இதோட டெம்பரேச்சர் ஒரு 60 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பிரியாணியை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணுறாரு. ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடுறாரு, சரிங்களா? ப்ளக்கில் போட்டுவிட்டு அப்படியே பேசிட்டு சிரித்து பேசிட்டு மறந்துடுறாரு. அவங்களுடைய க்ரஷ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மறந்துட வச்சுக்கோங்க. இப்போ இதோட டெம்பரேச்சர் என்ன ஆகுது, ஒரு 90 டிகிரி செல்சியஸ்க்கு ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் ஞாபகம் வந்து ஆஃப் பண்ணுறாரு. இப்போது 60 டிகிரி இருக்கிற பிரியாணி இங்கே இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுவுமே 90 டிகிரி இருக்கிற பிரியாணி. இப்போது இது 60 டிகிரி செல்சியஸ், இது 90 டிகிரி செல்சியஸ். ரெண்டில் எது அதிகமாக சுடும், இல்லை ரெண்டுமே ஒரே அளவு சுடுமா? இப்போது இது Q1, இது Q2ன்னு வச்சுக்கலாம். இப்போ கண்டிஷன் படி Q1 will be greater than Q2-ஆ, Q1 equal to Q2-ஆ, Q1 less than Q2-ஆ என்ன வரும்? எதில் சுடும் சீக்கிரமாக? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த கான்செப்ட் சொன்ன, ஸ்டீல் பெஞ்ச் கான்செப்ட் சொன்ன, இது சீக்கிரமாக இது வந்து சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கை ஹீட்டை இழக்கிறது தான் நீங்கள் சில்லுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு சுடுது அப்படின்னா உங்கள் கை ஹீட்டை ரிசீவ் பண்ணுறத நீங்கள் சூடாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போது எதில் உங்களுக்கு சூடு அதிகமாக வருது அப்படிங்கிறது தெரிஞ்சால் அதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சீக்கிரமாக நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் நான் இந்த கான்செப்ட் சொல்லிவிட்டு இப்போ அதை பேஸ் பண்ண இந்த கேள்வி கேட்குறேன், சரிங்களா? இப்போ எதில் உங்களுக்கு, இப்போது இது இன்னும் சிம்பிள் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கப் ஆஃப் டீ இருக்குது, ஓகேங்களா? 2 கப்பில் டீ இருக்குது, சரிங்களா? இப்போது ஒரு டீ என்ன பண்ணுறாங்க, போட்டுட்டு ஆற்றிட்டாங்க, 2-3 தடவை ஆற்றிட்டாங்க. இன்னொரு டீ என்ன பண்ணால் போட்டு சுட சுட அப்படியே ஆவி பறக்க கொடுக்குறாங்க. குடிக்கிறீங்க, இதையும் குடிக்கிறீங்க. எது உங்களுக்கு சுடும்? இது டீ ஏ, இது டீ பி. எது சுடும் உங்களுக்கு? எது சுடும்? பி தான் சுடும், ஓகேவா? பி தான் சுடும். ஏன் பி சுடுது? சுடுறது அப்படிங்கிறது என்ன, சில்லுன்னு ஆகுறதுங்கிறது உங்களுடைய கை ஹீட்டை லூஸ் பண்ணுது. அப்போ சுடுதுங்கிறது உங்களுடைய கை ஹீட்டை ரிசீவ் பண்ணுது. அப்போது சீக்கிரமாக பிங்கிறது ரிசீவ் பண்ணுது, கொடுக்குது. பிங்கிற டீ உங்களுக்கு நாக்குக்கு ஹீட்டை கொடுக்குது, சீக்கிரமாக கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல ஏன் சீக்கிரமாக கொடுக்குதுன்னா, டெம்பரேச்சர் இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஹீட்டை கொடுக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா
ரொம்ப கம்மியாக ஹீட்டை கொடுக்கும். இதுதான் வித்தியாசம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியுதா இல்லை நான் திரும்ப சொல்லட்டுமா? அதாவது எப்படி சில்லுன்னு ஃபீல் பண்ணுறது, நீங்கள் சில்லுன்னு ஃபீல் பண்ண உங்களோட ஹீட்டு லாஸ் ஆகுதோ, சூடாக ஃபீல் பண்ணுறதும் நீங்கள் சூடாக ஃபீல் பண்ணலை, ஆக்சுவலாக ஹீட்டு வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது நாக்கு கொப்பளம் போடுறது இதெல்லாம். அப்போது சூடு அதிகமான டீ குடிக்கும்போது ரொம்ப சூடாக ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா சீக்கிரமாக ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கன்னு அர்த்தம். சூடு மிதமான டீ குடிக்கும்போது அவ்வளோ ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அதாவது சூடு ஃபீல் ஆகலைன்னா அது சூடு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, அது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெதுவாக ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக இருக்கும். சரியா? இப்போது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த டெம்பரேச்சர் பொறுத்து மட்டும் மாறாது, உங்களுடைய நாக்கோட டெம்பரேச்சர் இல்லை உங்கள் கையோட டெம்பரேச்சர் என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. உங்களோட கையோட டெம்பரேச்சர் ஆப்வியஸாக நமக்கு 37 டிகிரி செல்சியஸில் இருக்கும், 35 to 36 டிகிரி செல்சியஸ் இருக்கும், 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் சொல்லுவோம் இல்லையா? அப்போது இந்த இதுலேருந்து இது இருக்குது ட்ராவல் ஆகிறதுக்கு உரிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டெல்டா டி அப்படிங்கிறது 90 - 36 ஈக்குவல் டு நமக்கு 54. இங்கே டெல்டா டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்டா டி 2ன்னு வச்சுக்கோங்க. இங்கே டெல்டா டி 1 இஸ் ஈக்குவல் டு 60 - 36 ஈக்குவல் டு 24. அப்போது டெல்டா டி எதுலாம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக நடக்குதோ அதெல்லாம் டெல்டா டி அதிகமாக இருக்குது. டெல்டா டிங்கிறது ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர் வித்தியாசம். நம்ம இதுதான் சோர்ஸு, இதுதான் சிங்க்கு. சோர்ஸுக்கும் சிங்க்குக்கும் நடக்கிற நடுவில் இருக்க டெம்பரேச்சர் வித்தியாசம். இந்த வித்தியாசம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும், இந்த வித்தியாசம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக இருக்கும். அப்படின்னா டெல்டா டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q. இதோடைய அர்த்தம் என்னென்னா டெம்பரேச்சர் வித்தியாசங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா Q ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் அதிகமாக இருக்கும். இதுதான் இதோடைய அர்த்தம். அதனால தான் இந்த இடத்துல தெர்மல் கண்டக்டிவிட்டி ஏரியாவோட டெம்பரேச்சர் வித்தியாசங்கிறத நம்ம சொல்கிறோம். டெம்பரேச்சர்னு மட்டும் சொல்லாமல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வித்தியாசங்கிறத நம்ம சொல்கிறோம். சரியா? இப்படித்தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. இது இல்லாமல் வேறு எதனால் எதை பேஸ் பண்ணி ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வேறு ஒன்றுமே இருக்காது. இந்த 3 விஷயம் எல்லாத்தையுமே இந்த 3 விஷயத்துக்குள்ளே நீங்கள் அடக்கிடலாம். இது இல்லாமல் வேறு எதனாலையும் உங்களால் சீக்கிரமாக ஹீட்டை ஒரு இடத்துக்கு இன்னொருத்துக்கு ட்ராவல் பண்ணவே முடியாது. நீங்கள் யோசிச்சு வேணால் பாருங்களேன். இப்போ நான் 1 நிமிஷம் டைம் தரேன், நீங்கள் யோசிச்சு வேணால் பாருங்களேன். வேறு எப்படியெல்லாம் ஹீட்டை வேகமாக கடத்த முடியும்னு யோசிச்சு பாருங்கள். இதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ இதுக்கு ஈக்குவலாக ரிசம்பிளாக இருக்கிறது தான் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். என்னங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு ஈக்குவலாக ரிசம்பிளாக இருக்கிறது தான் இந்த எம்சிபி டெல்டா டி. இது ரெண்டுக்கும் ரிசம்பிளாக இருக்கிறதா எம்சிபி அப்படிங்கிற விஷயம். சரிங்களா? இப்போ டெல்டா டி காமன், இந்த விஷயங்கள் எல்லாம் சிமிலராக இருக்குது. சரிங்களா? இது என்னங்கிறது நான் சொல்கிறேன். சரி, இதுதான் விஷயம். இப்படித்தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. சரி, ரைட். இப்போது இந்த இதோடைய டெஃபனிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்குரிய எல்லா விஷயத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மோட்ஸ் இல்லைனா டெம்பரேச்சர் வித்தியாசம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஹாட் ஃப்ளூயிட் கோல்ட் ஃப்ளூயிட் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை நம்ம இந்த பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 minutes பிரேக் விட போகிறேன். இப்போ 10:16 ஆகுது. நீங்கள் வந்து 10:20க்கு வாங்க, ஒரு 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு பிரேக் அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே. அதாவது ஒரு 5 minutes மட்டும் பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம பிரேக் அப்புறம் இது என்ன ஏதுங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் வாங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதோடைய டெஃபினேஷன் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். சாரி, இப்போ ஹீட் அப்படிங்கிறதுக்குரிய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இது வந்து டிகிரி செல்சியஸு, நிறைய பேர் டிகிரி கெல்வின்னு போடுவாங்க, அது தப்பு. டிகிரி செல்சியஸ்க்கு தான் டிகிரி வரும், ஃபேரன் ஹீட்டுக்கு டிகிரி வரும், கெல்வினுக்கு டிகிரி வராது. கெல்வின்னு மோஸ்ட்லி நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இப்போது 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின். இதுதான் கன்வர்ஷன் ஃபேக்டர். இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் நிறைய கன்வர்ஷன்ஸ் இது மாதிரி பார்க்க வேண்டியது வரும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ ஹீட்டுங்கிறது ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ். அப்போ ஹீட்டுங்கிற வெப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருந்தால் தான் வெப்பம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? பாயிண்ட் 1 இருக்குது, இங்கே பாயிண்ட் 2 இருக்குது. இந்த பாயிண்ட் 1 இருக்கிற ஹீட் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டு இதோட டெம்பரேச்சர், இதோட டெம்பரேச்சர்னால் இந்த டெம்பரேச்சர் இங்கே இருக்க டெம்பரேச்சரை விட அதிகமாக இருந்தால் தான் ஹீட்டு இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். அப்போது ஹீட்டு மாறுறதுக்கு டெம்பரேச்சர் வித்தியாசம் அப்படிங்கிறது முக்கியம். அதுதான் நம்ம எங்கே சொல்லியிருக்கோம், மேலே சொல்லியிருக்கோம், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டெல்டா டி. டெல்டா டி, சரிங்களா? சரி, ரைட். அப்போது டெம்பரேச்சர் வித்தியாசம் அப்படிங்கிறது இருந்தால் தான் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் ஹீட்டை பற்றின கான்செப்ட், ட்ரான்ஸ்ஃபர் பற்றின கான்செப்ட். டெம்பரேச்சர் வித்தியாசம் இருக்கும்போது தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம், ரைட்? இப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தி எபிலிட்டி இல்லைன்னா எபிலிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் ability of a material to conduct heat. இப்போது இதை நம்ம புரியும்படியாக சொல்லணுன்னா, நான் என்ன தான் பயங்கரமாக டீச் பண்ணாலும் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அந்த அளவுக்கு தான் புரியும், சரிங்களா? நான் ஒரு 100% டீச் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100% எடுத்துப்பாங்க, ஒரு சில பேர் 90% எடுத்துப்பாங்க, ஒரு சில பேர் 40% தான் எடுத்துப்பாங்க, ஒரு சில பேர் 0% எடுத்துப்பாங்க. 0% எடுத்துக்கிறதும் 100% எடுத்துக்கிறது யாரும் எடுத்துக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 99% எடுத்துப்பாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 10% தான் எடுத்துப்பாங்க. அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து மாறும். அதே தான் இங்கேயும் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் அதே தான். கண்டக்டிவ்னா எபிலிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டு கண்டக்ட் ஹீட். இரும்புக்கு சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணக்கூடிய திறமை இருக்குது, அது கண்டக்டிவிட்டி, இது வேலன்ஸ் எலக்ட்ரான், அது மாதிரி நிறைய வந்துடும். பட் நம்ம அவ்வளோ இதெல்லாம் போக வேண்டாம், ரைட்? ஆனால் பிளாஸ்டிக்கு இந்த தெர்மல் ஹீட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி கம்மியாக இருக்குது, இதுதான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருந்துச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக இருக்கும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ண கான்செப்ட் என்ன, கே அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் அதிகமாக இருக்கும். கே கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் கம்மியாக இருக்கும். இதுதான் கான்செப்ட், இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதோடைய யூனிட் என்ன, தெர்மல் கண்டக்டிவிட்டி யூனிட் என்ன அப்படின்னா வாட் பர் மீட்டர் கெல்வின்னு போடலாம், டிகிரி செல்சியஸ்ன்னு போடலாம். நான் இங்கே எப்போயுமே டிகிரி செல்சியஸ் நான் யூஸ் பண்ணிப்பேன். எங்களுடைய ஆர்கனைசேஷனில் நாங்கள் கெல்வின் ஸ்கேல் யூஸ் பண்ணுறதில்ல, டிகிரி செல்சியஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நான் அதையவே இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் கெல்வின் போட்டாலும் கரெக்ட் தான், டிகிரி செல்சியஸ் போட்டாலும் கரெக்டு தான், எல்லாம் சேம் தான். ஏன் எல்லாம் சேமுங்கிறத நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். சேம் தான், ஓகேங்களா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதுக்கான பதிலுமே சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சரி, ரைட். இப்போ இதோடைய அர்த்தம் என்ன, இதோடைய அர்த்தம் என்ன, வாட் பர் மீட்டர் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதோடைய அர்த்தம் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? இதோடைய அர்த்தம் என்னங்கிறதுனா, ஒரு வாட் ஆஃப் ஹீட் ஃப்ளோஸ் பர் 1 meter of heat transfer area
பர் இல்லைன்னா ஃபார் 1 டிகிரி செல்சியஸ் டெல்டா டி இல்லைன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னு எழுதிக்கலாம். இதுதான் இதோடைய அர்த்தம். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குது சரிங்களா, அந்த மெட்டீரியலை நான் ஹீட் பண்ணுறேன். எவ்வளவு ஹீட் பண்ணுறேன்னா 1 டிகிரி மட்டும் வித்தியாசம் ஏற்படுத்துகிறேன். இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் 1 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா இது 26 இருந்துச்சுன்னா சாரி இது 25 இருந்துச்சுன்னா இது 26 டிகிரி. இதை விட 1 டிகிரி அதிகமாக இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா இது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இது ட்ராவல் பண்ணுற இந்த ஏரியா சரிங்களா, 1 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 டிகிரி வித்தியாசத்தில் 1 மீட்டரில் நான் வந்துட்டு வைக்கிறேன் அப்படின்னா ட்ராவல் ஆகக்கூடிய ஹீட்டு வந்துட்டு ஹீட்டோட யூனிட் வந்து வாட், எனர்ஜியோட யூனிட் வாட். எனக்கு 1 வாட்டு ட்ராவல் ஆகும் அப்படின்னா எனக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் திஸ் மெட்டீரியல் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ கே ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வாட் பர் மீட்டர் டிகிரி செல்சியஸ். 1 டிகிரி டெம்பரேச்சர் வித்தியாசத்துக்கு 1 மீட்டர் ட்ராவல் ஆகிறதுக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் எனக்கு 1 வாட் ஆஃப் எனர்ஜி ட்ராவல் ஆகுது. இதுதான் இதோடைய அர்த்தம். இப்போது காப்பருக்கு பார்த்தீங்கன்னா 400 வாட் பர் மீட்டர் டிகிரி செல்சியஸ். அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா வாட்டுங்கிறது ஜூல் பர் செகண்ட் அப்படிங்கிற யூனிட். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஜூல் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு இத்தனை ஜூல்ஸ் ஆஃப் ஹீட். ஜூல்னா என்ன, 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 4.2 கேலரிஸ். பின்னாடியெல்லாம் நிறையா வரும் சரிங்களா. வாட்டோட அர்த்தம் என்னென்னா ஜூல் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு இத்தனை ஜூல் ஆஃப் எனர்ஜி 1 டிகிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வைக்கும்போது எனக்கு வருது. இப்போ காப்பருக்கு பார்த்தீங்கன்னா கே ஆஃப் காப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர் 300 400 மெட்டீரியலை பொறுத்து மாறும். நம்ம 400 எடுத்துக்கலாம் சரிங்களா. இதுக்கு அர்த்தம் என்னென்னா எனக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இதில் 1 டிகிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வச்சேன் அப்படின்னா எனக்கு 400 வாட்ஸ் இல்லைனா 400 ஜூல் பர் செகண்ட் ஆஃப் எனர்ஜி எனக்கு இந்த இடத்துல இதுக்கு ட்ராவல் ஆகும். இதுதான் இதோடைய அர்த்தம். ரைட். அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்ன? ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கு இதோடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஹீட் required to raise the temperature of 1 gram of a substance by 1 degree Celsius. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீட் ஃப்ளோஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி பார்க்குறோம். இந்த இடத்துல ஹீட் ரெக்வயர்டு பற்றி பார்க்குறோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வித்தியாசத்தில் ஹீட்டு எவ்வளோ சீக்கிரமாக ட்ராவல் ஆகுது, இல்லை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற இந்த இடம். இதே ஸ்பெசிஃபிக் ஹீட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட்டு தேவை எனக்கு 1 டிகிரி ரைஸுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெர்மல் கண்டக்டிங்கிறது 1 டிகிரி வித்தியாசம் வைக்கும்போது எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படிங்கிறது 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ ஹீட்டு தேவைப்படுது, இதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. அப்போது இதோட யூனிட் என்ன, ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட யூனிட் என்ன அப்படின்னா, நான் இதை ஜஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு நான் நோட்ஸை கிளியராக ஷேர் பண்ணுறேன், இந்த நோட்ஸும் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ஆக்சுவல் நோட்ஸும் ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் இப்போ தெளிவாக கவனிங்க. இதோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் பர் கிராம், கெல்வின்னு போடலாம். நான் டிகிரி செல்சியஸ் வழக்கமாக யூஸ் பண்ணுறதுனால நான் டிகிரி செல்சியஸ் போட்டுக்கிறேன். அப்போ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு 1 கிராம் ஆஃப் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். தண்ணிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வாட்டர் இருக்குது. அந்த வாட்டருடைய அளவு பார்த்திங்கன்னா 1 கிராம் தண்ணி நான் எடுத்துருக்கிறேன், வெயிட்டில் சொல்கிறேன். அது இனிஷியலாக 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதை 26 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளவு ஹீட் தேவை? இது வந்து 4.18 ஜூல் பர் கிராம் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற வேலை. அப்போது எனக்கு 4.18 ஜூல் தேவை. 4.18 இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு வந்துட்டு எவ்வளவு ஜூல் ட்ராவல் ஆகுதுங்கிறது பார்த்தோம். இங்கே எவ்வளோ ஜூல் தேவைங்கிறது பார்க்குறோம். இதுதான் இதோடைய அர்த்தம், ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. இப்போ இதெல்லாம் நமக்கு எதுக்கு தெரியணும்?
எனக்கு அப்போ நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ் தான் மூவ் ஆகும். அப்போ அந்த ஃப்ளூயிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஹீட்டு தேவைன்னு தெரிஞ்சால் தானே அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ வேகமாக ஹீட் ட்ராவல் ஆகுது ஒரு டிகிரி டெம்பரேச்சர் இது பண்ணும்போது அப்படின்னு தெரிஞ்சால் தான் கால்குலேஷன்லாம் ஈஸியாக பண்ண முடியும். இதனால தான் இதெல்லாம் எடுக்கும். ஏரியா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மேலே. இப்படி ஏரியா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி ஸ்கேல் இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி ஸ்கேல் இருந்தால் எப்படி இருக்கும், இதுக்கு அதிகமாக ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இப்போ இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது நம்ம கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே இந்த இடத்துல நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஃப்ளூயிட் அண்ட் சாலிட் சர்ஃபேஸ். இவ்வளோ நேரம் நம்ம எல்லாமே சாலிடு தான் பார்த்துருந்தோம். தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது சாலிடுக்கு தான் பொருந்தும். ஆனால் நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் இருந்தாகும். அப்போ இந்த ஃப்ளூயிடுக்கும் இந்த சாலிடுக்கும் இருக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை மென்ஷன் பண்ணுற அந்த கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தான் இந்த ஹெச் வேல்யூ. சரிங்களா? இப்போ இதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுவும் நோட்ஸ் வந்து அங்கங்கே நான் எழுதி போட்டாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வைங்க. நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் நோட்ஸை உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ரைட். இந்த நோட்ஸ் இப்போ நான் எழுதிட்டு இருக்க இந்த நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்துடும். நான் ஷேர் பண்ணுற நோட்ஸ் வந்துட்டு ஒரு 2-3 கிளாஸ் போனதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ்க்கும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் காமனாக 2 பேர் சேர்த்து நோட்ஸ் ஷேர் பண்ண நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு. ஓகேவா? ரைட். இப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இதோட யூனிட் என்னென்னா வாட் பர் மீட்டர் டிகிரி செல்சியஸ். வாட்டுங்கிறது ஜூல் பர் செகண்ட். அப்போ ஜூல் பர் மீட்டர் டிகிரி செல்சியஸ் செகண்ட் இப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இது வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸ். ஆக்சுவலாக இப்போது நீங்கள் ஒரு ஒற்றுமை பார்க்கலாம். வாட் பர் மீட்டர் டிகிரி செல்சியஸ்க்கும் வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸ்க்கும் ஒரு ஒற்றுமை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் வந்துச்சுன்னா இதே தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆகிடும். சேம் விஷயந்தான், அதே விஷயந்தான். பட் ஆனால் இங்கே ஒரு மீட்டர்னு இல்லாமல் ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு நம்ம பார்ப்போம். ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு 1 டிகிரி டெம்பரேச்சர் வித்தியாசத்தில் எத்தனை வாட்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. இப்போ இதே 1 மீட்டர்னு பார்க்காம இப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இந்த இடத்துல நமக்கு ஹீட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டு. இவ்வளோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாயிலிங்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக மாஸ் ஃப்ளோ ரேட். மாஸ் ஃப்ளோ ரேட் எம் இதோட யூனிட் பார்த்திங்கன்னா கிலோகிராம் பர் செகண்ட். மோஸ்ட்லி செகண்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க யூனிட். அப்போது ஒரு பைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை கிலோகிராம் ஆஃப் ஃப்ளூயிட் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது மாஸ் ஃப்ளோ ரேட். இந்த விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஃபார்முலா வருது. நமக்கு இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா இருக்குது. சரி, இந்த மாஸ் ஃப்ளோ ரேட் எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு இன்றைக்கி கிளாஸ் நம்ம இன்னும் ஒரு டாபிக் மட்டும் பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். எதனால் இந்த மாஸ் ஃப்ளோ ரேட் முக்கியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போது இது வந்து ஒரு பில்டிங். என்ன ஆகுது? ஃபயர் ஆயிடுச்சு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? தீயணைப்பு துறையை வச்சு வாட்டர் சப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஒரு நபர் வாட்டர் சப்ளை பண்ணுறாரு. இது சீக்கிரமாக அமையுமா? கேஸ் 1 இது. ரெண்டு நபர் வாட்டர் சப்ளை பண்ணுறாரு. இது கேஸ் பி. சரிங்களா? எதில் சீக்கிரமாக ஃபயர் அணையும்? கேஸ் ஏவா கேஸ் பியா? எதில் ஃபயர் சீக்கிரமாக அமையும்? பியில் சார். பியில் அமையும். சூப்பர். எதில் அமையும் வேற? கேஸ் ஏல அமையுமா கேஸ் பியில் அமையுமா?
எதுக்கு சீக்கிரம் ஃபயர் அமையும்? பி சார். பி. ஏன் பியில் அமையுது? இதோட டெக்னிக்கல் விஷயம் என்னன்னா, இதில் பார்த்தீங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோகிராம் பர் செகண்ட் வச்சுக்கோங்க ஒருத்தர். இங்கே மாஸ் ஃப்ளோ ரேட் 2 கிலோகிராம் பர் செகண்ட், சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து தீயை அமைக்கிறாங்க. அப்போது இந்த பம்பு மூலியம் பாதி தீயை கட்டுப்படுத்தினா போதும். இந்த பம்பு மீதி பாதி இந்த பம்பு கட்டுப்படுத்தும். ஆனால் இந்த ஃபுல் தீயுமே இந்த பம்பு தான் கட்டுப்படுத்தணும். அப்போது இதோடைய ஒர்க் லோடு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி, இதோட ஒர்க் லோட் பார்த்தீங்கன்னா பாதி, இதை விட பாதி. அப்போ இதை அமைக்கிறதுக்கு 30 நிமிஷம் ஆச்சுன்னா இதை அமைக்கிறதுக்கு 15 + சில நிமிஷங்கள் தான் ஆகும். அதே மாதிரி தான், ஏன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் வேலை சீக்கிரமாக நடக்குது. அப்போது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது, டபுள் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹாட் ஃப்ளூயிட் வெளியில் போயிட்டுருக்கு, எனக்கு இப்படி போயிட்டுருக்கு. கோல்ட் ஃப்ளூயிட் எனக்கு இப்படி போயிட்டுருக்கு. சீக்கிரமாக போச்சு அப்படின்னா சீக்கிரமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஏன்னா நிறைய ஃப்ளூயிடு சீக்கிரமாக பாஸ் ஆகும். சீக்கிரம் பாஸ் ஆகும்போது சீக்கிரமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்லோவாக போச்சுன்னா ஸ்லோவாக தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். இப்போ அதனால தான் மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட்டு எவ்வளோ கிலோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ கிலோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் அதிகமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? அப்படித்தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. எம்சிபி டெல்டா டிங்கிற இந்த ஃபார்முலா வந்துச்சு. ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். 1 டிகிரி டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட்டாக பார்த்தோம், ரைட்டா? அப்போது இங்கே டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு, இங்கே டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போது அதை ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ சிபி அதிகமாக இருந்துச்சு, அதாவது இந்த ஃபார்முலா படி ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை 1 டிகிரி செல்சியஸ். ஹீட்டு நமக்கு அதிகமாக கொடுத்து இப்போ இந்த சிபியை வச்சு ஒரு வேல்யூ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், சரிங்களா? இப்போது சோலார் சிஸ்டமில் நமக்கு நிறைய பிளானட்ஸ் இருக்குது, சரிங்களா? நிறைய பிளானட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எர்த்து, இப்போ அதுக்கப்புறம் நிறைய பிளானட் இருக்குன்னு. பூமியில் உயிர் இருக்கிறதுக்கும், பூமியில் மட்டும்தான் உயிர் இருக்குது, கரெக்டாக? பூமியில் உயிர் இருக்கிறதுக்கும் இந்த சிபி வேல்யூக்கும் ஒரு மிகப்பெரிய லிங்க் இருக்குது. என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால தான் பூமியில் உயிர் இருக்குது. ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கான்செப்ட் CP, that is specific heat. Earth, our earth has life. இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கனால தான் பூமியில் உயிர் இருக்குது. யாருக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கும் பூமியில் இருக்கிற உயிருக்கும் என்ன சம்மந்தம்னு? சரி, இந்த கான்செப்டை நான் இதோட நிற்க போகிறேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு யோசிக்க போகிறீங்க. நாளைக்கு ஃபுல் டே உங்களுக்கு டைம் இருக்குது. நமக்கு இன்றைக்கி டியூஸ்டே, வெனஸ்டே இங்கிலீஷ் கிளாஸ், நாளைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். நாளான்னைக்கு தேர்ஸ்டே தான் நமக்கு திரும்ப தமிழ் கிளாஸ் இருக்கும், 2வது கிளாஸு. அது வரைக்கும் உங்களுக்கு என்ன ரீசனுங்கிறது யோசிக்கிற டைம் இருக்குது. நீங்கள் யோசிச்சுட்டு வாங்க, ஓகேவா? இல்லை யாராவது பதில் சொல்ல விரும்புகிறீங்களா? இன்னொன்றும் சொல்கிறேன், உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன விஷயம்? ஒரு க்ளூ கொடுக்குறேன். உயிர் வாழ்கிறதுக்கு சார் என்னப்பா? வாட்டர். வாட்டர், ஓகே, ரைட்டு. உயிர் வாழ்கிறதுக்கு ஏர் முக்கியம், ரைட்டு. ஏர் முக்கியம், வாட்டர் முக்கியம், ரைட்டா? இதில் இந்த வாட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கு க்ளூ. என்னங்கிறது சொல்லுங்கள் லிபர்நாத். அட்மாஸ்பியர், ஓகே. அட்மாஸ்பியர், ஏர், அட்மாஸ்பியர், வாட் எவர், இதெல்லாம் சிமிலர், ஓகே, ரைட். பட் இந்த வாட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய க்ளூ. பூமியில் தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது, கடல் இருக்குது. கடல் கடல் பூமியில் வந்து கடல், தண்ணி, வாட் எவர் இருக்குது. அதனால தான் உயிர் இருக்குது. ஸோ இந்த உயிர் உருவாகிறதுக்கும் இந்த தண்ணி வாட்டர் சைக்கிள், எவாபரேஷன். ஓகே, வாட்டர் சைக்கிள், எவாபரேஷனு.
எவாப்ரேஷன் ஆச்சுன்னா கேஸ் ஃபேஸ் இருக்கும், கேஸ் ஃபேஸ் திரும்ப லிக்விட் ஃபேஸ் ஆகும். சரி, ஓகே, ரைட், வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுக்கும் உயிர் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? வாட்டர் இருக்கிறதுனால உயிர் இருக்குது, வாட்டருக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாட்டருக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கும் என்ன சம்மந்தம், ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கும் எர்த்தில் உயிர் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? இது மூணுக்கும் இன்டர் ரிலேட்டட். ஸோ தண்ணி, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, பூமியில் உயிர். தண்ணி, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, பூமியில் உயிர், மூணுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இன்னொரு க்ளூவும் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு ஒரு லிஸ்ட் பண்ணுங்க, சிபி வேல்யூஸ் லைனாக லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியிலேருந்து அசெண்டிங் ஆர்டரில் லிஸ்ட் பண்ணுங்க 1 2 3 அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி கடைசியில் வாட்டர் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சிலதெல்லாம் இருக்குது, பட் ரொம்ப லீஸ்ட் கடைசிலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கும். இது எல்லாம் இது வந்து வாட்டரோட ப்ராப்பர்ட்டி. கடவுள் அப்படி படைச்சிருக்காரு, வாட்டரோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த வாட்டரோட ப்ராப்பர்ட்டி இப்படி சிபி வேல்யூ எடுத்துக்கிறோம். வாட்டருக்கு கடைசியில் இருக்கும், அதாவது அசெண்டிங் ஆர்டரில். அப்படின்னா வாட்டருக்கு சிபி வேல்யூ அதிகம்னு அர்த்தம். சிபி வேல்யூங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம். சிபி வேல்யூங்கிறது 1 டிகிரி ரைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற அதை விட ப்ளஸ் 1 டிகிரி ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு செலவாகுது அப்படிங்கிறது தான். அப்போது வாட்டருக்கு அதிகமான ஹீட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அதால் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண முடியும், அதில் இருக்க டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இதுதான் இதோடைய அர்த்தம். இதுக்கும் பூமியில் இதுதான் சிபியோட வேல்யூ. இதுக்கும் இந்த சிபி வேல்யூக்கும் இந்த பூமியில் உயிருக்கும் என்ன சம்மந்தங்கிறத இத்தனை க்ளூ வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆல்ரெடி 10:42 ஆயிடுச்சு. நான் எப்படி சொன்ன மாதிரி 10:30 நம்ம சொல்லுவோம், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுப்போம். எப்படி இருந்தாலும் நிறைய கேஸ் ஃபேஸ்லாம் பார்க்குறாங்க. சரி, இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்றைக்கி பார்த்தோங்கிறத பார்த்தலாம். இன்றைக்கி கிளாஸ் ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் வேகாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு போக போக நிறையா கேஸ் ஸ்டடீஸு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி இப்படின்னு பார்க்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு நீங்கள் பிக்சருக்குள்ளே வந்துடுவீங்க. இனிஷியல் கிளாஸஸ் உங்களுக்கு கான்செப்ட்டு தெளிவாக சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ நம்ம டைம் எடுத்து இத்தனை விஷயங்கள் நம்ம சொன்னோம். பட் ஆனால் தெளிவாக புரியும். போக போக உங்களுக்கு இந்த பிக்சர் கிளியர் ஆகிடும். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கான்செப்டில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்குரிய ஃபார்முலாஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதுக்குரிய டாபிக்ஸ் என்னென்ன முக்கியம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஜென்ரலாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்கேலோட எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தென் டைமை பேஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறதான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுன்னு பார்த்தோம். அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு டிஃபைன் பண்ணுறக்கூடிய இந்த ஃபார்முலாவில் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே சொன்னீங்க. டெம்பரேச்சரை பொறுத்து, டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சீக்கிரமாக நடக்கும். மெட்டலோட தெர்மல் கனெக்டிவிட்டி அதிகமாச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சீக்கிரமாக நடக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா அதிகமாச்சுன்னா எகெயின் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சீக்கிரமாக நடக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு நமக்கு ஒவ்வொரு இதுக்குரிய டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்த்து நான் உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக பார்க்குறதுக்காக பூமியில் உயிர் இருக்கிறதுக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கும் இந்த தண்ணிக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது என்னங்கிறத ஒரு கேள்வியோடு நம்ம முடிச்சிருக்கிறோம். இந்த கேள்வி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. நீங்கள் என்னங்கிறத பார்த்து தெளிவாக யாராவது அடுத்த கிளாஸில் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாமா? ஏதாவது இது வரைக்கும் சந்தேகங்கள் இருந்தால் இப்போ நீங்கள் கேட்கலாம். முடிச்சுக்கிட்டு நம்ம நாளைக்கு விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்ம திரும்ப மீட் பண்ண போகிறோம் 2வது கிளாஸில். அந்த 2வது கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கான்செப்டுக்குள்ளே நம்ம குதிக்க போகிறோம். ஸோ அந்த 2வது கிளாஸில் வந்துட்டு நமக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி இதெல்லாம் பார்த்து முடிக்கும்போது நமக்கு என்னென்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ டைரக்ஷன் இருக்குது, கவுண்டர் கரண்ட்டு, கோ கரண்ட்டு, இப்போ ஏர் கூலர் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இதோட தம்ப் ரூல் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்டெப்த்தாக நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கான்செப்டில் குதிக்க போகிறோம். அதே மாதிரி ஹீட் டியூட்டினா என்ன, ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட சைஸிங்னா என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிற விஷயங்கள். ரைட். ஸோ ஃப்ளோ பேட்டர்ன் எப்படிலாம் இருக்குது இதெல்லாம் வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம இது எல்லாமே கிளியர் கட்டாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஸோ இதெல்லாம் நான் எடுத்த நோட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதிலிருந்து இத்தனை பேஜஸ் இருக்குது, இது எல்லாமே குட்டி குட்டி பேஜஸாக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்துட்டு படிக்க போகிறோம். இப்போ இது பார்த்தது எதுவுமே இந்த நோட்ஸில் இல்லை அப்படின்னா
இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே சிம்பிளான சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்த்துருக்கோம். இந்த நோட்ஸுக்குள்ளே நம்ம இன்னும் வரவே இல்லை. சரிங்களா? இதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இத்தனை பேஜஸ் இருக்குது, நம்ம அது வந்துட்டு சொல்ல போகிறோம். சரிங்களா? சரி, ரைட். இப்போது எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், தென் நம்ம முடிச்சலாம். ஆல்ரெடி 10:45 ஆயிடுச்சு. எதாவது டவுட்ஸ் இருக்கா? நம்ம நாளைக்கு சந்திக்கலாமா? எனி டவுட்ஸ்? நாளைக்கு பார்க்கலாம் சார். சொல்லுங்கள் தமிழ் சார். இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் பற்றி சொல்லும் போது எந்த அளவுக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் அதிகமாக, எவ்வளோ தூரம் எவ்வளோ சீக்கிரம் உள்ள வேகமாக போகுது அவ்வளோ கியூ அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். அப்புறம் ஏன் சார் நம்ம ரெசிடென்ஸ் டைம் வைக்கிறோம்? ரெசிடென்ஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் கிராஃபிக்ஸ் போட்டு. என்ன ரெசிடென்ஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறோம்? இப்போ டபுள் பைப் டெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஃபில்ஸ் வைக்கிறதுனால ரெசிடென்ஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா, டர்புலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா? ரெசிடென்ஸ் டைம் தான் சார் இன்க்ரீஸ் பண்ணுவோம். பேஃபில் வைக்கிறதுனால டர்புலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா, ரெசிடென்ஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா? நம்ம பேஃபில்ஸ் வைக்கிறதுனால நம்ம உள்ள கொடுக்குற இன்புட் வந்து 7 செஞ்சோம்னா அது வளைஞ்சு போகிற டைமிங்கும் டர்புலன்ஸ் ரெண்டுமே தானே சொல்லுங்க சார்? இல்லை, பேஃபில் வைக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன? டர்புலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா, ரெசிடென்ஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா? ரெசிடென்ஸ் டைம் தான் சார். பேஃபில் வைக்கிறதோட மெயின் ரீசன் வந்துட்டு நமக்கு டர்புலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பேஃபில் வைக்கிறோம். இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் டைம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு நமக்கு ரியாக்டரில் தான் வரும். பட் எனக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக என்ன சொல்ல வரீங்க, தமிழ் என்ன கேட்க வராரு அப்படின்னா, இப்போது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. வேண்டாம், அதுக்குள்ள கூட வேண்டாம், நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த இடத்துல ஆயில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் உங்களோட கையை விடுறீங்க. எவ்வளவு நேரம் கையை வச்சுருக்கிறீங்களோ அவ்வளவு சேதாரம் ஆகும். அதே மாதிரி தான் ஃப்ளூயிட் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துல ஹாட் இன் ஹாட் அவுட், கோல்டு இன் கோல்ட் அவுட். இப்போ இது ஸ்லோவாக போச்சுன்னா ஹீட்டு அதிகமாக இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுதானே தமிழ் உங்களோட கேள்வி. அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் கம்மியாக தானே இருக்கணும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, கரெக்டாக? இல்லை சார், ஸ்லோவாக போகிறதுன்ட்டு இல்லை, கான்டாக்ட் டைம் அதிகமாக இருக்கும்ல சார். ரைட்டு. கான்டாக்ட் டைம் எப்போ அதிகமாக இருக்கும்? ஸ்லோவாக போகும்போது அதிகமாக இருக்கும், கரெக்டாக? ஓகே. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. இப்போ நான் பட் இது குட் கொஷின்னு, அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது இது வந்து ஹாட் ஃப்ளூயிடு உள்ளே விட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹாட் இன் ஹாட் அவுட், உள்ள சூடான ஃப்ளூயிட் போகுது, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோல்டான ஃப்ளூயிடு இப்படியே விடுறேன் இந்த பக்கமே. ஸோ கோல்டு இன்னு கோல்டு அவுட் விடுறேன், சரிங்களா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த 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 சைஸு இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். கோல்டோட ஃப்ளோ ரேட்டு வந்துட்டு சேம் தான். இது வந்துட்டு 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது எல்லாமே 1 மீட்டர் இருக்குது, சரிங்களா? கோல்டு இன்னு இந்த 1 மீட்டரை பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 செகண்ட் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஹாட் இன்னு கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க, இதுவுமே 1 செகண்ட் எடுத்துக்குது பாஸ் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல ஹாட்டுமே 1 செகண்ட், அதாவது பாஸ் பண்ணுறதுக்கு. அப்படின்னா இதோட ஃப்ளோ ரேட் என்ன, 1 கிலோகிராம் பர் செகண்ட். அதாவது ஹாட்டினோட ஃப்ளோ ரேட்டு 1 கிலோகிராம் பர் செகண்ட். 1 செகண்டுக்கு 1 கிலோகிராம் இந்த இடத்துல பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? கோல்டோட இதுவும் 1 கிலோகிராம் பர் செகண்ட், 1 கிலோகிராம் பர் செகண்ட், சரிங்களா? ஒரு செகண்டுக்கு ஒவ்வொரு செகண்டும் 1 கிலோகிராம் ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், கோல்டோட இன்லெட்டை ஃப்ளூயிடோட 2 கிலோகிராம் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 2 கிலோகிராமாக மாற்றிடுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன், சரிங்களா? என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஹாட்டோடதை நான் அதையே வச்சுக்கிறேன், சரிங்களா? 1 கிலோகிராம் பர் செகண்ட் வச்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஸ்பீடாக வருது, சரிங்களா? ரொம்ப சீக்கிரமாக போகுது, ஸ்பீடாக போகுது. இந்த இடத்துல என்னவாகுது, ஸ்லோவாக தான் போகுது, சரிங்களா? இப்போது ஸ்பீடாக போகிறதுனால இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த ஹீட்டு இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், கரெக்டாக?
அப்போது Q is equal to HA delta T equal to HA delta Tங்கிறது T2 minus T1, அதாவது டெம்பரேச்சரோட வித்தியாசம். இப்போது இந்த இடத்துல இருக்கிற அந்த ஹீட்டு இங்கே போகுது, போனோடனே டக்குன்னு போயிடுது, இங்கே போனோடனே டக்குன்னு போயிடுது. அதே மாதிரி இங்கே இருக்க ஹீட் இங்கே போகுது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அப்போது இந்த டெம்பரேச்சர் வித்தியாசங்கிறது இதுக்கும் நீங்கள் ஒரு சேம் லைன் போட்டிங்கன்னா இங்கே இருக்க டெம்பரேச்சர் இங்கே இருக்க டெம்பரேச்சருடைய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது டெல்டா T1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு கோடு போடுறீங்க, இங்கேயும் இருக்கிற டெம்பரேச்சர் வித்தியாசம் சேம் லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்டா T2ன்னு வச்சுக்கோங்க. இந்த டெல்டா T1 இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வித்தியாசம் கம்மியாக இருக்கும், டெல்டா T2 வந்துட்டு அதிகமாக இருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சென்டரில் இது எல்லா நடு சென்டரில் கோடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சேம் செக்மெண்ட்டு. இங்கே இருக்கிற ஹீட் இங்கே ட்ராவல் ஆகும், ஆனால் மெதுவாக தான் இந்த இது போகும். ஆனால் இங்கே இருக்க ஹீட் இங்கே ட்ராவல் ஆகும், ட்ராவல் ஆகும் சல்லுன்னு போகுது. ஏன்னா இதை விட இங்கே 2 மடங்கு இருக்குது, சல்லுன்னு போகும். அப்போது இங்கே இருக்கிற ஹீட் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போகிறனால வித்தியாசம் டெம்பரேச்சர் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஹீட் பரவணுன்னு போயிடுது. அப்போ இங்கே விட இங்கே டெம்பரேச்சர் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இங்கே விட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்காது. அப்போது இதுக்கும் இருக்க டெம்பரேச்சர் வித்தியாசம் T1 எடுத்துக்கிறேன், இதுக்கும் இருக்க டெம்பரேச்சர் வித்தியாசம் T2 எடுத்துக்கிறேன். அந்த வித்தியாசம் T1 வந்துட்டு T2 வித்தியாசத்தை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போது டெம்பரேச்சர் வித்தியாசம் கம்மியாக இருக்குன்னா அதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் கம்மியாக தான் இருக்கும். இங்கே டெம்பரேச்சர் வித்தியாசம் அதிகமாக இருக்குன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற கான்செப்ட் நீங்கள் என்ன குழப்பிட்டீங்க அப்படின்னா, மெதுவாக போகும்போது வெளியில் வர இந்த கோல்ட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் இப்போ வந்துட்டு கோல்ட் அவுட்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கோல்ட் அவுட். இப்போ இதோடைய கோல்ட் அவுட் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க, கோல்ட் அவுட் 1, கோல்ட் அவுட் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த டெம்பரேச்சர் ஆஃப் கோல்ட் அவுட் 1 வில் பி கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்ட் அவுட் 2. இதோட டெம்பரேச்சர் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா, ரேட்டு வந்து அதிகமாக இருக்காது. நீங்கள் ரேட்டையும் டெம்பரேச்சரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. இந்த வெளியில் வர இந்த கோல்ட் ஃப்ளூயிடோட வெப்பம், ஏன்னா அதிக நேரம் நீங்கள் கை வச்சிங்கன்னா அதிகமாக சுடும். அப்போ அப்போது இதை பார்த்தீங்கன்னா மெதுவாக போகுது அப்படின்னா அதிக நேரம் போகும்போது வெளியில் வர டெம்பரேச்சர் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த ரேட்டு வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். இங்கே சீக்கிரமாக போகும்போது கொஞ்ச நேரம் தான் வைக்கிறோம், அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக தான். அப்போ வெளியில் ஒரு டெம்பரேச்சர் வந்துட்டு கம்மியாக இருக்குமே ஒழிய டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன, இதோட டெம்பரேச்சர் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது, அது அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் வித்தியாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் அதிகமாக இருக்கும். அப்போது இதில் தான் ரேட் அதிகமாக இருக்கும். புரியுதா தமிழ் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது சார். இதுதான் விஷயம். நீங்கள் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வெளியில் வர வெப்பம் இங்கே தான் அதிகமாக இருக்கும், ஆனால் நமக்கு சீக்கிரமாக நடக்குது. எனக்கு இந்த 2 கேஸுமே இது கேஸ் 1, இது வந்துட்டு கேஸ் 1, இந்த 2 கேஸுமே யூஸ் பண்ணுவோம். கேஸ் 1 கேஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸை நான் எப்போ யூஸ் பண்ணுவேன், எனக்கு இந்த ஹாட் ஃப்ளூயிடை சீக்கிரமாக சில் பண்ணணும், சீக்கிரமாக கூல் பண்ணணும் அப்படிங்கும்போது கேஸ் 2 எடுத்துப்பேன். இப்போ நான் வேறு எப்போ யூஸ் பண்ணேன், இந்த கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் தான் எனக்கு முக்கியம் வெளியே வருது. எனக்கு வந்து இது ரொம்ப அதிகமாக வரணும், எனக்கு ஏரியாவும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ளோ ரேட்டை கம்மி பண்ணுவேன். அப்போ அந்த டைமில் கேஸ் 1 எடுத்துப்பேன். இது 2 இதுவுமே நான் அப்ளை பண்ணுவேன். எப்போ அப்ளை பண்ணுவேன், எனக்கு ஹாட் ஃப்ளூயிட் தான் முக்கியம், இதோட டெம்பரேச்சர் சீக்கிரமாக நான் குறைக்கணும் அப்படிங்கும்போது கேஸ் 2 எடுத்துப்பேன். எனக்கு இங்கே கோல்ட் ஃப்ளூயிட் தான் முக்கியம், அதோட டெம்பரேச்சரை சீக்கிரமாக அதிகப்படுத்தணும் அப்படிங்கும்போது நான் கேஸ் 1 எடுத்துப்பேன். இதுதான் கான்செப்ட். 2மே எனக்கு எடுத்துப்பேன், ஆனால் என்னுடைய தேவை என்னவோ தேவைக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி எடுத்துப்பேன். இதுதான் விஷயம். 2மே நம்ம அப்ளை பண்ணுவோம், ஆனால் எது தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி கேஸ் ஸ்டடீஸ்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ தெளிவாக புரிஞ்சுதா? யாருக்கா இதில் சந்தேகங்கள் இருக்கா? அப்போது நமக்கு ஃப்ளோ ரேட் கம்மியாக இருக்கும்போது வெளியில் வர டெம்பரேச்சர் வந்துட்டு, அதாவது கோல்டு ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் ஃப்ளோ ரேட் அதிகமாக இருக்கிறத விட, ஆனால் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக இருக்கும். அப்போது எனக்கு ஃப்ளோ ரேட் அதிகமாக இருந்ததுன்னா ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் அதிகமாக இருக்கும், வேகமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அதிகமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஃபைனா? ஓகேவா? யாருக்கு புரியுதுன்னு சொல்லுங்கள், நான் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்கிறேன். சூப்பர், தமிழுக்கு புரிஞ்சிருச்சு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, கையை ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் சூடாகும், அதாவது ரொம்ப சூடாகும். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஃப்ளூயிடை உள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஹீட்டாக வெளில வரும். கையை வச்சோன்னு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஆனால் வெளில வர டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். இதுதான் கான்செப்ட், அவ்வளோதான்.
இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம எல்லா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் புரிய வைக்கிறோம். ஸோ இவ்வளோ கான்செப்ட் இருக்குது நமக்கு, என்ன டைப்ஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், என்ன ஏது, எப்படி போடுறது, எவ்வாறு, எவ்வளோ கான்செப்ட் இருக்குது, நிறையா இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் கட்டாக புரிகிற மாதிரி நம்ம சொல்லித்தருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், லிங்க் என்னங்கிறத கண்டுபிடிச்சி வந்து எனக்கு சொல்லணும். ஓகேவா? சரி, 11 மணி ஆயிடுச்சு, இன்னைக்கு 2 hours கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம கிளாஸை இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேளுங்க, இல்லை கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். என்ன டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே, சரி சரி, தேங்க்யூ ஸோ மச் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு. திரும்ப வெனஸ்டே நம்ம மீட் பண்ணுவோம். சாரி, வெனஸ்டே நாளைக்கா, தேர்ஸ்டே நம்ம மீட் பண்ணுவோம். நாளைக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். நம்ம குரூப்பில் இங்கிலீஷ் கிளாஸுங்கிறது நான் குரூப்லேயே நாளைக்கு போட்டுருவேன் இருக்கும். அப்புறம் இன்னொரு ரெக்வெஸ்ட்டு, வாசிம் எஸ் லெட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை லெட் ஸ்டடி. நீங்கள் போயிட்டு ஒரு தடவை திருப்பி பார்த்துட்டு அப்புறம் தூங்குங்க சந்தோஷமாக. ரைட். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால், இன்னும் சீட்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது நமக்கு. தமிழ்லையுமே இருக்குது, இங்கிலீஷ்மே இருக்குது. நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. சரி, அவங்களுக்கும் ஒரு சீட் வச்சிருப்போம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் இன்னும் நிறைய சீட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சொல்லுங்கள், தமிழ் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு, ஒரு 2 சீட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இங்கிலீஷில் நிறைய சீட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இங்கிலீஷ்லேயும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் பிரச்சனை இல்லாத கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கும். சரி, ஓகே, சரிப்பா. வாசிம் சொன்ன மாதிரி லெட் ஸ்லீப் எல்லாருமே. டாடா பை, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், குட் நைட், பாய்.